ரைட். என்சிஆர்டி புக்கில் 6th அதாவது ஜாகிரஃபி. என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும் புக்கு. டிஎன்பிசியில் ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் சிவிக்ஸ் எல்லாம் ஒரே புக்கு தானே இருக்கும். ஒரே புக்கில் இதாக இருக்கும், அது தனித்தனி புக்காக இருக்கும். 6th அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம யூபிஎஸ்சி தான் பார்க்குறோம். யூபிஎஸ்சியில் ஆக ஓகம்பாங்க, அதெல்லாம் பயப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? பேசிக் கான்செப்ட்ஸ். எல்லா சப்ஜெக்டினுடைய பேசிக் கான்செப்ட்ஸ். பேசிக் கான்செப்ட்ஸ்னால் எங்கேருந்து எடுத்துருப்பாங்க? அது எல்லாத்தையும் படித்ததில் இருந்தா. உன்னை சுற்றியில் நடக்கிறதா அங்கே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நடக்கிறேன், எப்படி நடக்க முடியுது சார்? ஃப்ரிக்ஷன் சார் அப்படின்னு. இது யூபிஎஸ்சிக்கான கிளாஸு. எப்படி நடக்கிறோம்? ஃப்ரிக்ஷனால். ஃபேன் சுற்றுதா? எப்படி சுற்றுது? லைட் எப்படி எரியுது? வீட்டில் மைக்ரோ ஓவன் இருக்குல்ல, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? எல்லா கான்செப்ட் எங்கே இருக்கும்? பேசிக். அதுதான் பேசிக் கான்செப்ட். மழை பெய்யுதா? ஏன் மழை பெய்யுது? எப்படி மழை பெய்யுது? இது எல்லாத்தினுடைய சின்ன சின்ன விஷயம் தான் அது. அதை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதை பற்றின ஒரு சில டேர்ம்ஸ்லாம் வரும். அந்த டேர்ம்ஸ் அதான் கீவேர்டும்பாங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்க. அதெல்லாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. கீவேர்டுனா பேசிக் டெர்மினாலஜி. இப்போ கான்ஸ்டலேஷன் அப்படிமா. கான்ஸ்டலேஷன் என்ன சார்? ஜியாகிரஃபியில் குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு 10-15 ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா அதான் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு தெரியும். அதேமாதிரி ஸ்டாருமா, அப்புறம் கோமட்டுமா, மீட்டராய்ட்ஸ், எல்லாம் கீவேர்ட்ஸும்பாங்க. கீவேர்ட்ஸ்லாம் கிடையாது. அப்படின்னா என்னென்னு புரிஞ்சு வச்சுருந்தா அதான் கீவேர்ட்ஸ். அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டு இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சொல்லுவேன், அதான் எப்பயுமே சொல்லுவேன். ஒன்று படிக்கிறீங்க, படிக்கும்பொழுது இதுக்கு என்ன அர்த்தம், அதை நம்மளோட டே டு டே லைஃப்பில் அதை விஷுவலைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அப்போ தான் புரிஞ்சு படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்டார் டே டு டே லைஃப்பில் எங்கே பார்ப்போம்? மேலே இருக்குன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? சினி ஸ்டார் அந்த ஸ்டார் இல்லை. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. முன்னாடி வாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸ்டார்னா என்னன்னு கேள்வி கேட்கணும். ஸ்டார்னா வானத்தில் பார்க்குறோம். அடுத்த கேள்வி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கணும். பிளிங்க் ஆகும். அப்புறம் இன்னும் நீங்கள் இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சோன்னா அப்போ உங்களோட ஆங்கிலே வேறு மாதிரி போயிடும். ஸ்டார்னால் இந்த யூனிவர்ஸ்னால் அதோட பெருசு எதுவும் இல்லை. அதை பற்றி பார்ப்போம். அதில் தானாக இட் செல்ஃப் கேன் ப்ரொடியூஸ் லைட் அண்ட் ஹீட் அண்ட் லைட் அப்படி தான் சொல்லலாம். ஹீட் தான் லைட்டாக மாறும், லைட்டு ஹீட்டாக மாறாது. மாறும், ஆனால் இப்படி தான் சொல்லணும். அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? அடுத்த கேள்வி கேட்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக் கான்செப்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படின்னாக்கா யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டினுடைய பேசிக் விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து கரண்ட் அஃபேர் நியூஸ்லாம் படிக்கிறீங்கள, நியூஸ் புரியும். அது வரைக்கும் புரியாது. ஒன்று. ரெண்டாவது, மெயின்ஸில் கொஸ்டின் புரியும். கொஸ்டின் எங்கேருந்து எடுத்துருக்க மாட்டான், அவன் சொந்தமாக யோசிச்சு எழுதியிருப்பான் கொஸ்டின். பேசிக் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சொந்தமாக ஆன்சர் எழுதுவீங்க. யார் உங்களுடைய ஓன் நீங்களாக யோசித்து எழுதுறீங்களோ அவங்களோட ஆன்சருக்கு தான் மார்க் அதிகமாக கிடைக்கும். ஏதோ புக்கில் படிச்சுட்டு போய் எழுதுனீங்கன்னா மார்க் கிடைக்காது. கேட்டாம்மா ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்டுமா, நீங்கள் புக்கை மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதினா எந்த சப்ஜெக்ட்லையும் மார்க் போட மாட்டான். அவன் கரண்ட் அஃபேர்லேருந்து ரிலேட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பான். சரியா? நீங்கள் இந்த பேசிக் கான்செப்ட்லாம் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நம்ம நீங்கள் சொந்தமாக எழுதுவீங்க. இப்போ உங்கள் பேப்பர் தனியாக தெரியும், நிறையா ஸ்கோர் கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸோட இதே என்னது? பேசிக் கான்செப்ட்ஸு எல்லா சப்ஜெக்ட்டும் 6th 12th வரைக்கும் என்சிஆர்டி புக்கு. சோசியல் சயின்ஸ் மெயினாக. சரியா? அப்புறம் சயின்ஸு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், புக்கு நமக்கு தேவையில்லை. சயின்ஸில் சோசியல் சயின்ஸ் தான் புக்கில் நம்ம படிக்கணும். தேவையானதை எடுக்கிறேன், பார்ப்போம்.
சரி, இப்போ என்ன பண்ணுறோம், 6th ஒரே புக்கு தான் ஜாகிரஃபி. அதில் முக்கியமான கான்செப்ட் இதெல்லாம் சும்மா குழந்தைங்களுக்கு புரியறதுக்காக கதை பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃபுல் மூன், ஃபுல் மூன்னா என்னது தமிழில் பௌர்ணமி. நியூ மூன் அப்படின்னா அமாவாசை. அதை பற்றி அது எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி அடுத்த கிளாஸில் வரும், அதில் பார்ப்போம். குழந்தைங்க கேட்குறாங்க. அடுத்து செலஸ்டியல் பாடிஸ் அப்படிம்பாங்க. பாடிஸ்னால் ஒரு பொருள். செலஸ்டியல் செலஸ் அப்படிங்கிறது. செலஸ்னாக்கா பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அது ஆமாம், பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு வார்த்தை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் செலஸ்டியல் பாடிஸும்பாங்க. எக்ஸாம்பிள் சன்னு, மூணு, பிளானட்ஸு, நமக்கு வானத்தில் தெரிகிற எல்லாமே. ஒவ்வொன்றும் என்னென்னு தெரியும், பின்னாடி வரும். ஒவ்வொரு வாரத்தையும் என்னென்ன அர்த்தம்னு சொல்கிறேன், பார்ப்போம். அப்போ நம்ம வானத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் என்னது செலஸ்டியல் பாடிஸ். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நிறையா இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னாக்கா, இந்த பாரு சன்னு, ஸ்டாரு, அது ஒரு ஸ்டாரு பார்ப்போம். பிளானட்ஸு, பிளானட்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது நிறைய பிளானட் வருதா, சரி. அப்புறம் சேட்டலைட்டு, சேட்டலைட்னா என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ், சரியா? இதெல்லாம் என்னது செலஸ்டியல் பாடிஸ். இதை பற்றி ஒவ்வொன்றை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொன்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. மொட்டையா மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. இங்கிலீஷில் செலஸ்டியல், இந்த டேமை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது அப்படின்னா என்னென்னு ஒவ்வொன்றும் சொல்கிறேன். செலஸ்டியல் பாடி எப்படி ஆணுச்சு? ரொம்ப பெருசாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும், வெப்பமாக இருக்குதுன்னு அர்த்தம். மேடப் ஆஃப் கேஸஸ். கேஸஸ்னாலே ஆகிருக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. தே ஹேவ் தேர் ஓன் ஹீட் இன் சம் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்றாங்க. எல்லா செலஸ்டியல் பாடியிலும் இல்லை, சம் செலஸ்டியல் பாடிஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப பெருசு, ஹாட்டாக இருக்கும். தே ஆர் மேடப் ஆஃப் கேஸஸ், வாயுக்களால் ஆனது. என்ன வாயு அப்படின்னு பார்ப்போம். என்ன வாயுனாக்கா ஹைட்ரஜன் வாயு. சரி, ஹைட்ரஜன் கேஸு, ஹீலியம் கேஸ், இது ரெண்டால் ஆனது தான் ஸ்டார்ஸ்லாம். இப்போ ஸ்டாரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தே ஹேவ் தேர் ஓன் ஹீட் அண்டு லைட். இதில் என்ன ஆகுனாக்கா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. நியூக்ளியர் ஃபியூஷன். சார் நான் சயின்ஸ் 10th படிக்கல, எனக்கு தெரியாது சார், மறந்துடுச்சு சார். நோ ப்ராப்ளம், சயின்ஸில் எடுப்பா அப்போ பார்ப்போம். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கீங்க. இதில் என்ன ஆகுனா ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ் ஒரு புரோட்டான் இருக்கும், ப்ளஸ் இன்னொரு ஹைட்ரஜனுடைய நியூக்ளியஸ். இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இது ரெண்டோட நியூக்ளியஸனும் ஒன்றா போய் இணைஞ்சிரும். இணைஞ்சு என்ன ஆயிரும்? ஹீலியமாக மாறிடும். ஹீலியத்துக்குள்ளே 2 புரோட்டான் இருக்கும். சயின்ஸு +1 அதுக்கப்புறம் படித்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். உங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே அது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்படி 2 நியூக்ளியஸ் ஃபியூஸ் அப்படின்னா அர்த்தம் ஒன்று சேர்றது. அதனால தான் இந்த ப்ராசஸ் பேர்னா நியூக்ளியர் ஃபியூஷன். இப்போ என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா மாஸ் என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா நமக்கு ஹீட்டாக கிடைக்கும். இன்னும் நிறையா கான்செப்டில் இருக்குது, பார்ப்போம். அப்படி தான் எப்படி ஸ்டாரில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸில் ஸ்டார்ஸில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது இந்த யூனிவர்ஸில் ஸ்டார்ஸ் மட்டும்தான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஹீட்டையும் லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டார்ஸில் எப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மூலிமா. எந்தெந்த 2 ஆட்டமோட நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது? 2 ஹைட்ரஜனுடைய ஆட்டமோட நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகிறது மூலியமாக என்ன கிடைக்குது? ஹீலியம் ஆட்டமும் ப்ளஸ் ஹீட்டும் கிடைக்கும். அளவுக்கு அதிகமான ஹீட் என்னவா மாறிடும்? ஹீட் கன்வெர்டட் இன்டு லைட் படிச்சிருப்போம். எனர்ஜி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். அந்த கான்செப்டில்
பட் ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் கைண்ட். அந்த கான்செப்டில் ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜியாக மாறும். அதான் நமக்கு சூரியன் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டார். அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம், சூரியன், சன்னு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம், சோலார் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இந்த அடிப்படையில் தான் நான் அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன் கான்செப்டில் அங்கேருந்து ஹீட்டு, அந்த ப்ரொடியூஸ் ஆன ஹீட் என்னவா மாறுது, லைட்டாக மாதிரி நம்மளை வந்து சேருது. திரும்ப லைட்டு நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஹீட்டாக மாறிடும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, இட்ஸ் தே எமிட் லார்ஜ் அமௌண்ட்ஸ், எது ஹீட்டையும் லைட்டையும். யார் அந்த தி செலஸ்டியல் பாடிஸ் ஆர் கால்ட் ஸ்டார்ஸ். த சன் இஸ் அ ஸ்டார். ஓகேவா? கோடிக்கணக்கான ஸ்டார்ஸு சேர்ந்தது தான் என்னது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் ஒரு ஸ்டார் தான் நம்ம சன்னு. அந்த ஸ்டாருக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம், சன்னு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அல்லது நமக்கு பூமிக்கு பக்கத்தில், எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய ஸ்டார், ஒரே ஒரு ஸ்டாரில் பெரிய ஸ்டார் எது சார் அப்படின்னா இது சன்னு. இன்னும் போக போக நம்ம பார்ப்போம். சன்னிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த எர்த்து. சன்னிலேருந்து பிரிஞ்சு வந்தது தானே இது எர்த்து. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம், +1 +2 பார்ப்போம். ஆமாம், சரி. கவுண்ட்லெஸ் twinkling stars in the night sky are similar to the sun, but we do not feel their heat or light, and they look so tiny because they are very very far from us. நைட்டில் பார்க்குறோமா கோடிக்கணக்கான ஸ்டார்ஸு, எப்படி இருக்குது, சன்னோட ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்குறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. இருக்கிறதுல சின்ன ஸ்டார் தான், ஒரு மீடியமான ஸ்டார் தான் நம்ம சன்னு. இதோட பெருசு அவங்கெல்லாம். நைட்டில் பார்க்குறோம்ல, பிளிங்க் ஆவாங்க. அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ட்விங்கிளிங் ஸ்டார்ஸ். ட்விங்கிள்னா அர்த்தம் பிளிங்க் ஆகுறது, அணைஞ்சு அணைஞ்சு எறிகிற மாதிரி. சன்னோட பெருசுன்றீங்க, அப்புறம் ஏன் சார் ரொம்ப சின்னதாக தெரியுது அப்படின்னா, நம்ம சன்னு வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கார். இந்த ஸ்டார்ஸ்லாம் எங்கே இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அப்புறம் ஏன் சார் ட்விங்கிள் ஆகுறாங்க, அது அட்மாஸ்பியரில் ட்ராவல் ஆகி வருது இல்லையா, வரும்பொழுது அந்த ஒளி சிதறல் நடந்து நடந்து என்ன ஆகும், அப்படி பிளிங்க் ஆகிற மாதிரி. ஒளி சிதறன்னு சொல்ல முடியாது, ஒளி விலகல். ஒளி விலகலுக்கு என்னது இங்கிலீஷில், அது சிதறல். அப்புறம் சொல்கிறான், அந்த டேம்லாம் அப்புறம் சொல்கிறான். ரைட். அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க, அடுத்து கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு என்ன சொன்னால், குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். இந்த ஒரு 10-15 ஸ்டார் ஒன்றா சேர்ந்து நைட்டில் பார்த்தோன்னா ஒரு விலங்கு மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஷேப் மாதிரி இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க கான்ஸ்டலேஷன்ஸுக்கு. எக்ஸாம்பிள் உர்சா மேஜர், பிக் பியர். உர்சா மேஜருக்கு இன்னொரு பேர் என்னது, பிக் பியர். சரி, அந்த பிக் பியரில் அல்லது உர்சா மேஜரில் ஒன்று தானது சப்த ரிஷி. சப்தனா 7, ரிஷினா அந்த இவங்க யார், முனிவர்கள். சப்த ரிஷி இவங்க பேர் வச்சுருக்காங்க வட இந்தியாவில். அதில் 7 ஸ்டார் இருக்கும். இந்த 7 ஸ்டார் சேர்ந்து வந்து என்ன ஆகும், உர்சா மேஜரில் இது ஒரு பாட்டு. 7 ஸ்டார் சேர்ந்து அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஷேப்பில் இருக்கும். அது மாதிரி வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து போல் ஸ்டார். போல் ஸ்டார் தமிழில் போல் துருவம், துருவ நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நார்த்து போலில் தான் இந்த ஸ்டார் எப்பயுமே தெரியும், வேறு எங்கேயும் தெரியாது. ஈக்குவேட்டர் ரீஜனில் தெரிகிற ஸ்டாரெல்லாம் நம்மளை கிராஸ் ஆகி போவாங்க, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டார் மட்டும் என்ன ஆகும், எப்பயுமே நார்த்தில். அதாவது சாயந்தரம் 7-8 மணிக்கு நீங்கள் ஈக்குவேட்டர்கிட்ட பார்க்கக்கூடிய ஸ்டாரு 7-8 மணிக்கு ஒரு இடத்துல இருக்குன்னா கொஞ்சம் நேரத்தில் அது ட்ராவல் ஆகி போயிடும், நம்மகிட்ட இருந்து நம்ம கண்ணில் படாது, வேறு ஸ்டார் தான் தெரியும். அப்போ இரவு முழுவதும் தெரியக்கூடிய ஒரே ஸ்டார் எது, இந்த போல் ஸ்டார். இந்த போல் ஸ்டாரோட இடத்த வச்சு எது நார்த்துன்னு கண்டுபிடிச்சி இரவில் என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ கம்பாஸ் அதெல்லாம் கிடையாது, அதனால் அதுக்கு பேர் என்னது, போல் ஸ்டார். அடுத்தது பிளானட்ஸ். Some celestial bodies do not have their own heat
and light. They are lit, light by the light of the stars. அவங்களுக்கு எப்படி ஒளி கிடைக்குது? ஸ்டாரோட லைட் மூலியமாக. ஆமாம் தானே? நம்ம பூமிக்கு எப்படி ஒளி கிடைக்குது? வெளிச்சம். பகலில் வெளிச்சம் இருக்குல்ல, சன்னுங்கிற ஸ்டார்லேருந்து தான் கிடைக்குது. Such bodies are called planets. Word planet comes from Greek word planetai. இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சியில். முக்கியம் கான்செப்டுகளாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம. விச் மீன்ஸ் வாண்டரர்ஸ், சுற்றிட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். எந்த வேர்லேருந்து வந்துச்சு, க்ரீக்லேருந்து வந்துச்சா அப்படி இப்படின்னு. டிஎன்பிசியில் தான் அப்படி கேட்பான், யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான். பட் எஸ்எஸ்சி அது மாதிரி எழுதுனீங்கன்னா அதில் கேட்பாங்க. ஓகேவா? ரைட். த எர்த் ஆன் விச் வி லிவ் is a planet. It gets all its heat and light from எங்க? Sun, which is our nearest star. ஓகேவா? பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார். If we look at the earth from the great distance, say the moon, ஒருவேளை மூன்லேருந்து பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. It will appear to be shining just as the moon. அங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா? பார்க்குறதுக்கு மூணுலேருந்து பூமியை பார்த்தீங்கன்னா இதேமாரி அங்கே நம்ம பூமியிலேருந்து மூணு பார்க்குறோம்ல, எர்த்துலேருந்து, அது எப்படி இருக்கோ அதேமாதிரி மூணுலேருந்து எர்த்தை பார்த்தோம்னா அதேமாதிரி மின்னிட்டு. மூணுக்கு லைட் இருக்கா? 3 லைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுமா? அப்புறம் ஏன் பிரைட்டாக இருக்குது? வெரி குட். சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட் அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு 3 எப்படி இருக்குது? வெள்ளையாக இருக்குது. அந்த ஒளி தான் 3ல் போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர லைட்டு தான் என்ன ஆகுது? பூமிக்கு இரவில் வருது. அதான் சொல்கிறாங்க. அடுத்து சேட்டலைட். ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னொரு கான்செப்டுவலாக சொல்லிடுறேன். சூரியன் ஸ்டாரு. ஓகேவா? இது ஒரு அந்த ஸ்டாருக்கு நம்ம என்னென்னு பேர் வச்சுருக்கோம்? சன்னு பேர் வச்சுருக்கோம். இதிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் பூமி, கீமி எல்லாமே, எர்த்து, மூணு, அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்தோம்ல, கோமெட்ஸு. சோலார் சிஸ்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. சோலார் சிஸ்டம். சோலார்னா சூரியன், சிஸ்டம்னா நிறைய பேர் சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். ஓகே. சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் யார் இருப்பாங்க? சன்னு தான் சோலார். ஒரு தான் தலைவர். இவர்கிட்டருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் மற்றவங்க எல்லாருமே. யார் அப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்பர் 1 பிளானட்ஸ். மொத்தம் 8 இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சேட்டலைட்ஸ். எப்படியும் ஒரு 200 அந்த மாதிரி இருப்பாங்க. நம்பர்ஸ் எக்ஸாக்டாக தெரியல. இப்போ நம்ம சொல்கிறேன் சேட்டலைட்ஸ். அடுத்தது மீட்டராய்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மீட்டராய்ட்ஸ்க்கு முன்னாடி டர்ஃப் பிளானட்ஸ். டர்ஃப் பிளானட்டை இங்கேயே எழுதியிருக்கணும். சேட்டலைட். அப்புறம் அஸ்ட்ராய்ட்ஸ். அடுத்து கோமெட்ஸ். அப்புறம் நெபுலா. இவங்க எல்லாரும் எங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க? சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்தாங்க. இன்னமும் சூரியனையே சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி சூரியன் ஒரு இடத்துலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரை சுற்றிலும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? வட்டம் அடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. சன்னு, சூரியன் வரதா சன்னு என்ன ஆகுறாரு? இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகமாக போயிட்டுருக்கார் சன். அவங்கள சுற்றிலும் இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு பாதையில் ஆர்பிட்டா அப்படிம்பாங்க, அது பாட்டில் சுற்றிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த வீடியோவை நான் அப்புறம் போட்டு காமிக்கிறேன். ரைட். அந்த வீடியோ இதில் போட்டோம்னா அப்புறம் அதாவதுன்னு இதை கட்டாயிரும். நாங்கள் பாட்டில் சுற்றிட்டு போயிட்டுருக்காங்க. எப்படி சார் சூரியனை சுற்றி சன்னை சுற்றிலும் இவங்கெல்லாம் சுற்றிட்டு வராங்க இவங்க எல்லாரும் அப்படின்னாக்கா, கிராவிட்டி பிட்வீன் சன்னு அண்டு தீஸ் செலஸ்டியல் பாடிஸ். இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த பிரபஞ்சத்தை, இந்த யூனிவர்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் கிராவிட்டேஷனல் ஃபோர்ஸ். சரியா? அதை ஃபிசிக்ஸில் பார்ப்போம்.
ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இவருக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ரெண்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தானே ஆகுது இவங்களாம் அவரை சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் எங்கேருந்து பிரிஞ்சு வந்தாங்க? இங்கேருந்து தான் பிரிஞ்சு வந்தாங்க. ஓகேவா? அப்புறம் ஏன் சார் எல்லாமே இங்கேருந்து பிரிஞ்சு வந்தாங்க, என்ன சார் வித்தியாசம் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னா சைஸு தான் வித்தியாசம். இதில் சன் வந்து என்னது, இவர் மட்டும்தான் ஸ்டார். ஸ்டார் மட்டும்தான் என்ன எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹீட்டையும் லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும். வேறு யாருமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சார் நம்ம வீட்டில் அடுப்பு எரியும் சார், எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்குது சார், எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். எங்கேருந்து வந்தது? சன்லேருந்து வந்தது தான். சரியா? தர சுடுது சார், எல்லாம் அங்கேருந்து வந்தது. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹீட்டும் எங்கேருந்து வந்துச்சு? சன்லேருந்து வந்தது தான், வேறு எங்கேருந்து கிடையாது. ஹீட் அண்ட் லைட் புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்போ தான் யூபிஎஸ்சியில் உங்களால் நல்லா எழுத முடியும், மெயின்ஸில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்களோட பேப்பர் தனியாக தெரியும். சரியா? ரைட். எல்லாம் மெயின்ஸில் உங்களால் கொஸ்டினே புரியாது, பார்த்துக்கோங்க. இன்னொன்று வெளியில் போகணும், இங்கே ஒரு கொஸ்டின் வருது சார், சன்னு சுற்றுறாருன்னு சொல்லலை நான், சன்னு அவர் பாட்டில் போயிட்டுருக்காருன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் சுற்றிட்டு வர்றாரு. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். சரி, இவர் தான் இதிலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் இவங்க. அப்புறம் ஏன் சார் இவங்க யாருமே என்ன பண்ண முடியாது? இவங்க யாருமே ஹீட்டையோ லைட்டையோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்புறம் ஏன் சார் வேறு பேர் அப்படின்னாக்கா அவங்களுடைய இடம், சைஸு இதெல்லாம் வேரி ஆகுது. அதனால தான் எத்தனை பேர். பிளானட்ஸ் 8 பேர் இருக்காங்க மொத்தம். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ 9ன்னு படிச்சிருப்போம். உங்களுக்கு முன்னாடியெல்லாம் பழைய புத்தகத்தெல்லாம் இருந்திருக்கும். அதை ஒன்று குறைச்சிட்டாங்க. 9வது ப்ளூட்டோவை தூக்கியாச்சு. ஏன்னா அது ரொம்ப சின்னது இருக்கிறதுலே, அதனால் தூக்கி எங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க? டார்ஃப் பிளானட்டில் வச்சுட்டாங்க. டார்ஃப் பிளானட்னா, டார்ஃப்னாக்க இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. டார்ஃப்னா நம்ம குள்ளம் அப்படின்னு அர்த்தம். குள்ள மனிதர்கள், லார்ட் ஆஃப் தி ரிங் இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, டார்ஃப் அப்படின்னு. அதான். ஓகேவா? ரைட். டார்ஃப் பிளானட்ஸ் அதில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ப்ளூட்டோவை. அது நிறையா இருக்குது. இந்த 8 கோள்களை தள்ளி அவங்களாம் இருக்காங்க. இந்த 8 பேர் 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர் இருக்கிறதுலே பெருசு, மற்ற பொருள்லாம் இருக்குல்ல அவங்களோட பெருசு. அதனால தான் இவங்களை பிளானட் அப்படின்னு வச்சுட்டாங்க. அவங்களோட கொஞ்சம் சின்னது, அவங்க வந்து டார்ஃப் பிளானட். இந்த 8 பேரை தாண்டி அவங்க சுற்றிட்டு வராங்க. யார் என்னன்னு பார்ப்போம். அடுத்து மீட்ராய்ட்ஸ், அது ஒரு சின்ன கல், அது பாட்டில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. தமிழில் எரி நட்சத்திரம்னு சொல்லுவீங்க. எரி நட்சத்திரம் நான் தமிழில் சேர்த்து சொல்லும் பொழுது அது நாங்கள் இங்கே வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை, அதை வச்சு இதை கம்பேர் பண்ணிக்கலாம். எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியாது. ஓகே, மீட்ராய்ட்ஸ் எரி நட்சத்திரம், அது ஒரு கல், அது பாட்டில் சுற்றிக்கிட்டு வரும். சரியா? எப்போயாவது நம்ம பூமி 3ஆவதாக இருக்கிறது தான் நம்ம பூமி, எர்த்து. அங்கே கிராஸ் ஆகும்பொழுது என்ன ஆகுனா, பூமியோட எர்த்தோட கிராவிட்டினால என்ன ஆகும், அந்த கல் உள்ளே பூந்துடும். உள்ளே பூந்தோன்னா எர்த்தை சுற்றியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அட்மாஸ்பியர் இருக்கும். அட்மாஸ்பியர்னால் என்னென்னு பார்ப்போம். வாயு, கேஸஸ். அந்த கேஸ் மெட்டீரியலுக்கு என்ட்ராகி வேகமாக வரும்பொழுது ரெண்டுக்கு நடுவில் ஃப்ரிக்ஷனால் என்ன ஆயிரும், அந்த கல் எரிஞ்சு தரையில் வந்து விழுகும். ஓகேவா? அது எல்லாத்துக்குமே வரும். அடுத்து அஸ்ட்ராய்டு. அஸ்ட்ராய்டுனா இந்த ஏரியாவில் நிறையா கல் சுற்றிக்கிட்டு இருக்கு, பாறை. அங்கே மட்டும்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். 4வது பிளானட்டு, 5வது பிளானட், அதோட பேர்லாம் பார்ப்போம். நடுவில் ஒரு பாறை, அதுவும் பாறை தான், கொஞ்சம் சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன். டார்ஃப் பிளானட் அளவுக்கு இருக்காது, அதோட ரொம்ப சின்னது. டயாமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 600 கிலோமீட்டர் இருக்கும் டயாமீட்டர். அதோட டயாமீட்டர்னால் தெரியும்ல? ஆமாம். பால் இருக்குது, பாலோட ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு ரெண்டு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் டயாமீட்டர். அந்த மாதிரி பாறைகள், அது பேர் என்னது, அஸ்ட்ராய்டு. அடுத்தது கோமெட்ஸ், இது வந்து வால் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்பப்போ சொல்லுவாங்க வால் முளைச்ச மாதிரி மேலே பளிச்சுன்னு ஒரு பிரைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் தெரியும். அது ஒன்றும் கிடையாது, அதுவும் ஒரு பாறை தான். ஓகேங்களா?
அது ரொம்ப தூரம் போய் சுற்றிட்டு வரும். அப்படி போயிட்டு வருவாங்க, இப்படி போயிட்டு வருவாங்க. அப்போ நம்ம பூமி பக்கத்தில் வரும்பொழுது அது ஒரு 20, 30 வருஷம், 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அப்போ மட்டும்தான் நமக்கு தெரிவாங்க. வால் மாதிரி இருக்கும். அது ஏன் வால் வருது எல்லாத்தையும் பார்ப்போம் பின்னாடி. அவங்க வால் நட்சத்திரம். அடுத்து நெபுலா, கேஸ் மெட்டீரியல். அது பாட்டில் கேஸ் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சோலார் ஃபேமிலியில் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தாச்சு. இப்போ உள்ளே போய் டீட்டெயில்டாக பார்ப்போம். யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சு. என்ன பண்ணுறாங்க உள்ளே புக்கை வச்சு அப்படியே பார்த்துட்டு போவோம். அந்த சேட்டலைட்டு மட்டும் விட்டுட்டோம். சேட்டலைட் தமிழில் துணைக்கோள் அப்படிம்பாங்க. நீங்கள் சேட்டலைட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ராக்கெட் கூட சேட்டலைட் அனுப்புனாங்க சார், இஸ்ரோவில் இருந்து அப்படி இப்படிம்பாங்க. அது ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், அது கிடையாது. பிளானட்ஸை சுற்றி வரக்கூடிய நேச்சுரலான பாறை. பிளானட் என்ன சார்? அதுவும் ஒரு பாறை தான், ராக்கு தான், ஆனால் பெருசாக இருக்குது. இது அதோட சின்னது. நம்ம பிளானட்லேருந்து பிரிஞ்சு வந்தது அது. ஆமாம், அதை சுற்றிக்கிட்டு பூமி எங்கெங்கெல்லாம் போகுதோ அது கூட போயிட்டே இருக்கும். எனக்கு அது எங்கேருந்து பிரிஞ்சது? எர்த்துலேருந்து பிரிஞ்சது. எந்த பிளானட்லேருந்து பிரிஞ்சதோ அதை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு. சேட்டலைட் இல்லாத 2 பேர், இவங்க 2 பேருக்கு சேட்டலைட் இருக்காது. நமக்கு ஒரே ஒரு சேட்டலைட் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எது? நேச்சுரல் சேட்டலைட்டு. நம்ம அனுப்புறதுலாம் ஆர்டிஃபிஷியல், அதை விட்டுருங்க. அடுத்து இவங்களுக்கெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா? ஃபேக்ட்டுக்கு அவ்வளோவா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். எங்கள் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். பட் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுனீங்க நீங்கள் ஒரு வேலை அப்படின்னா அதுக்கு ஃபேக்ட் தேவை. அப்போ இந்த புக்கில் உள்ள ஃபேக்டை மனப்பாடம் பண்ணிக்கணும். எஸ்எஸ்சின்னா தெரியும்ல. இதே யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீசஸ் இருக்காங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் சிவில் சர்வீஸ் கிரேடு A, B அந்த கிரேடுக்கு நடத்துகிறது. அதுக்கு கீழே கிளர்க்கு மற்ற போஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அதே யூபிஎஸ்சி. அதுக்கு பேர் என்னது? ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதில் ஃபேக்ட்லாம் இருக்கும். சரியா? அவங்க அது மாதிரி எழுதுனீங்கன்னா ஃபேக்டர் நான் வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ போகலாமா? புக்குக்கு போகலாமா? ரைட். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாமா ஏதோ சொல்கிறாங்க. ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் have rings around them. These are belts of small debris. These rings may be seen from the earth with the help of powerful telescopes. ஒன்றும் கிடையாது. இதை நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். இல்லை இங்கேயே கூட சொல்லிடலாம் விடுங்க. இதில் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு. சன்னுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியதான் மெர்க்குரி. இங்கிலீஷில் மெர்க்குரி. தமிழில் தெரிஞ்சுக்கிறீங்களா? புதன், மெர்க்குரி. ஏன்னா தெரியும், அதோட லிங்க் இருக்குது. ஒரு பழமொழி இருக்கா? என்ன பழமொழி? ஒன்று கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு. அது சும்மா டுபாகூர். அது ஏன் வந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்புறம். சூரியனுக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டு என்ன இது? மெர்க்குரி. ரெண்டாவது வீனஸ், வெள்ளி. வெள்ளி. இதுக்கு பழமொழி இருக்கா? என்ன பழமொழி? இல்லையா? விடிவெள்ளின்னு சொல்லி கேள்விப்பட்டதில்ல? இருக்குது தானே? மார்னிங் ஸ்டார். ஏன் மார்னிங் ஸ்டார்னு பார்ப்போம். அடுத்து 3வது எர்த், நம்ம. அடுத்து 4வது மார்ஸ். மார்ஸ்னால் செவ்வாய். 5வது ஜூபிட்டர். ஜூபிட்டர்னால் தமிழில் வியாழன். அடுத்து சாட்டன். ஓகேவா? அடுத்து யுரேனஸ். அடுத்து நெப்டியூன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவர் யார்? நெப்டியூன். மடத்தை வச்சே நீங்கள் நிறைய விஷயம் போடலாம். புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க கேள்வி எப்படி கேட்பான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரியா? சன்னிலேருந்து டிஸ்டன்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு கூட கேட்பான். ஓகேவா? ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்பாங்க. ரைட். அப்புறம் நிறையா சேட்டலைட் கான்செப்ட் அதெல்லாம் வரும்பொழுது எங்கேருந்து எங்கே கரண்ட் அஃபேரில் பாருங்கள். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக எங்கே சேட்டலைட் யாருக்கு அனுப்பணும்? சூரியனுக்கு அனுப்பணும். அது இங்கேருந்து ட்ராவலாக இங்கே போய் தூரமாக, அவ்வளோ தூரம்லாம் போகல, ஓரளவுக்கு இங்கே பக்கத்தில் இங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கு. இங்கே அங்கேருந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் வேறு எங்கே சேட்டலைட் அனுப்பணும்? அதெல்லாம் படமாக மாற்றுறதுக்கு நிலாவுக்கு அனுப்பணும். நம்மளோட சேட்டலைட் அது. சேட்டலைட்டுக்கே சேட்டலைட் அனுப்பணும். அப்புறம் வேறு யாருக்கு அனுப்பியிருக்கோம்? மார்ஸுக்கு. 4வதா? மார்ஸுக்கு சேட்டலைட் அனுப்பணும். எத்தனாவது ஆள் நம்ம? அதெல்லாம் ஃபேக்ட், கரண்ட் அஃபேரில் வரும். ஓகேவா? அந்த மாதிரி மார்ஸுக்கு 4வது அனுப்பணும். 4ஆ? சரி, செக் பண்ணிக்கோங்க. அது கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் மார்ஸ்ன்றப்ப நம்ம எங்கேருந்து எங்கே இருக்கிறோன்னு பார்த்துக்கணும்.
எங்கேருந்து எங்கே இருக்கும்? நம்ம பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் கிடையாது, பூமிக்கு அந்த பக்கம், சூரியனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த படம்லாம் பண்ணுறதுக்கு இதுதான் தேவை. அப்போ தான் நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் சொல்லுவான், கதையெல்லாம் ஃபேக்ட்லாம் போட்டிருப்பான். இந்த திசையில் சூரியனுக்கு எதிர் திசையில் போகணும், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், அந்த கதையெல்லாம் சொல்லுவான். அதோட ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகணும். ஆர்பிட்னா இது ஆர்பிட்டு, சுற்றுவட்ட பாதி, அங்கே கொண்டுட்டு போய் சேர்த்தணும். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டுட்டு போவோம். நிலாவில் போய் இறக்குனால அதை ரேடாரை கொண்டு போய் இறக்குனால அது எப்படி, எல்லாமே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. எல்லா கான்செப்ட் தெரியும், உங்களுக்கு தெரியாதே இருக்காது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்கூலில் காலேஜில் படித்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சராக மனப்பாடம் பண்ணுறதுக்காக உட்காந்துருந்தீங்கன்னா அதெல்லாம் புரியாது. கேள்வி கேட்கணும். இந்த சென்டென்ஸ் படிக்க என்ன அர்த்தம் சொன்னா இல்லையா, ரேடாரு ஆர்பிட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கணும் அப்படிலாம் சொன்னால, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு பேர் தான் படிப்பு. கேள்வி கேட்கணும். இப்படின்னா என்ன, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த சென்டென்ஸுக்கு என்ன அர்த்தம். இங்கேருந்து சொல்கிறான், மார்ஸுக்கு வந்துட்டு சேட்டலைட் அனுப்பு. மார்ஸ்னால் எங்கே இருக்குதுன்னு கேட்கணும் நியூஸில். மார்ஸ்னால் எங்கே இருக்குது? சூரியன் நடுவில் இருக்குது, இந்த பக்கம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. புரியுதா? இங்கே பக்கத்தில் எழுதியிருக்காம பாருங்க, இதெல்லாம் சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு. இது வரைக்கும் இங்கே தான், இதுக்கு தான் அனுப்பியிருக்கோம். வேறு யாருக்குமே இன்ன வரைக்கும் என்ன இல்லை, நம்ம சேட்டலைட் அனுப்பல. ஒன்று நிலா, அவர் தான் பக்கத்தில் இருக்கார். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவான், இவ்வளோ டிஸ்டன்ஸுங்க பூமியிலேருந்து, 3 லட்சம் கிலோமீட்டர் சம்திங் அப்படிமா. அதை மட்டும் சும்மா பார்த்துக்கணும் அங்கே கரண்ட் அஃபேர். அப்போ கற்பனை பண்ணுவோம், இதிலேருந்து இவ்வளோ தூரமாக கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ண தான் படமாக வரும் அப்படின்ட்டு. சரி, ரைட், பார்ப்போம். அடுத்தது 4வதா, 4 முடிஞ்சா 4. அடுத்து 5வதாக இருக்கிறது தான் ஜூபிட்டர். 5வதாக இருக்கு ஜூபிட்டர். 6வது சாட்டன், சனி. ஜூபிட்டர்னா வியாழன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அப்புறம் யுரேனஸ், அதே பேர் தான் யுரேனஸும். நெப்டியூன் தான். இதெல்லாம் ஆங்கில கடவுள் பேர் அப்படி இப்படிம்பாங்க. ரைட், ஓகே. சரி, அடுத்தது இதில் நம்ம வாரத்தில் எந்தெந்த இது வருது? திங்கள், ஞாயிறு, அதான் வந்து என்னது, சன்னு. அடுத்து யார் இருக்கா? சாரி, சன்னுன்னு போட்டேன்னா தப்பாக போட்டேன், ஞாயிறு கிடையாது. ஞாயிறு தான் என்னது, சன்னு. சன்னு தான் ஃபஸ்ட்டு. 2வது யார்? திங்கள். அவர் வந்துட்டு திங்கள், அவர் தான் சந்திரன். ஏன் சார் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா அப்படின்னாங்க, இவர் தான் இருக்கிறதுலே பெருசு. 2வது பெருசாக தெரிகிறவர் யார்? சந்திரன் தான், அதனால் 2வது ஆள். 3வது ஆள் இருக்கா திங்களுக்கு அப்புறம்? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, எல்லா பேரும் இருக்குல்ல. அப்போது சூரியன், சந்திரன், சன்னு 3, அப்புறம் மற்றது எல்லாம் நமக்கு வெறுங்கண்ணால், பூமியிலேருந்து வெறுங்கண்ணால் செவ்வாய் தெரியும், புதன் தெரியும், வியாழன் தெரியும், வெள்ளி தெரியும், சனி தெரியும். சனி வரைக்கும். இந்த யுரேனஸ், நெப்டியூன் நமக்கு வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. நேக்கடை வி கான்ட் சி. ஆமாம், டெலஸ்கோப் மூலிமா தான் பார்க்க முடியும். அதனால தான் இவங்க 2 பேரும் இங்கே சேர்த்தலை. வெறுங்கனால இவங்கெல்லாம் தெரிவாங்க. சார் தெரிவாங்களா சார்? நைட்டில் கட்டாயம் தெரிவாங்க, நைட்டில் தெரிவாங்க. இருக்கிறதுலே பெரிய நட்சத்திரமாக இருக்கும். ஆனால் நட்சத்திரம் கிடையாது, இவங்க ஸ்டார் கிடையாது. பார்க்குறதுக்கு பெருசாக இருப்பாங்க, பட் பிளிங்க் ஆக மாட்டாங்க. என்ன மாட்டாங்க? பிளிங்க் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ரைட், பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். நான் பார்த்து யாருக்காவது அதாப்பா பிளானட்டு அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க கேட்பாங்க, அப்படின்ட்டு தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தா, ஆமாம் ஒரு பெரிய அறிவாளி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவனும் அறிவாளின்னு நினச்சிக்கிறாங்க. தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தது. அதே வேகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளிங்க் ஆகாமல், அது நம்ம அணிஞ்ச சேட்டலைட், அது ஆர்டிஃபிஷியல். ரைட், ஓகே. அப்போ இவங்கெல்லாம் வெறுங்கன்னால தெரியும், பார்க்க முடியும். யுரேனஸ் பார்க்க முடியும், ஜூபிட்டரை பார்க்க முடியும், மார்ஸ் பார்க்க முடியும். அதேமாரி வீனஸையும் பார்க்கலாம், மெர்க்குரியும் பார்க்கலாம். பட் கற்பனை அடுத்தது, இவங்க 2 பேர்
இந்த இவங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும். பட் இவங்க 2 பேர்த்த டெலஸ்கோப்பால் பார்க்க முடியும். சரியா? இவங்க எல்லாத்தையும் வெறுங்கனால் பார்க்க முடியும். ஓகே, சரி. பட் அதில் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, இவங்க எல்லாரும் இரவில் முழுவதுமே தெரிவாங்க. இரவில் உச்சி வானத்தில் தெரிவாங்க இவங்கெல்லாம். அப்போ இவங்க 2 பேரும் எப்போ சார்? இரவில் தெரிய மாட்டாங்க. சூரியன் மறையிறப்போ மறையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் தெரிவாங்க. சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் தெரிவாங்க. உதயமானதுக்கப்புறம் தெரிய மாட்டாங்க. சன்ரைஸ், உதயம்னா சன்ரைஸ், மறைவு சன்செட்டு. சன்செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இறங்கி தெரிவாங்க. நல்லா சன்செட் ஆனவுன்னா கொஞ்சம் நேரம் தெரிவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே இரவில் தெரிய மாட்டாங்க. அதுமாரி சூரியன் வர்றது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சூரியன் வந்து கொஞ்சம் நேரம் தெரியலாம். கட்டாயம் தெரியும் அது சொல்ல முடியாது டெய்லியும். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யார் 2 பேரும்? படத்தை பார்த்து படம் சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள். எப்பயுமே படமாக மாற்றணும். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், எப்பயுமே பூமியில் இந்த பார்ட் வந்து பகல், இந்த பார்ட்டு இரவு. அப்போது இப்போ பூமி தானே சுற்றும். பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம், கொஸ்டின் கேட்டுகிட்டே போங்க. அப்போ சுற்றும் பொழுது இந்த பகுதியில் இரவு பகுதியாக இந்த நாடுகளுக்கு இவங்க 2 பேரும் தெரிய மாட்டாங்க. அப்போ இந்த பக்கம் உள்ள நாடுகளுக்கு இவங்கெல்லாம் தெரிவாங்க. புரிஞ்சுதா? அப்போ சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி, சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் நேரம் தெரிவாங்க, அவ்வளோதான். அதேமாதிரி சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி, உதயமானவுன்னா தெரிய மாட்டாங்க. ஏன்னா ஏன் சார்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு பயங்கர பிரைட்டாக இருக்கக்கூடிய பொருள் முன்னாடி, பெரிய லைட்டுக்கு முன்னாடி சின்ன லைட் வைங்க, அது தெரியாது நமக்கு. அதான் காரணம். ஓகேவா? ரைட். அப்போது கொஸ்டின் அதுவும் வரலாம். பகல்லையும் இரவுலையும், சரி, சூரியன் சன்செட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியும், சன்செட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் தெரியக்கூடியது, நைட்டில் தெரியாத பிளானட்ஸ் 2 எதுன்னு கேட்பாங்க. எது? மெர்க்குரி, வீனஸ். அதுக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த மனப்பாடம்லாம் பண்ண வச்சுட்டு இருப்பானுங்க, இதிலே பொறுத்துருப்பாங்க. மை மதர் எதுன்னு சொல்லுவாங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படிலாம் வச்சுக்காதீங்க. திரும்ப இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதுக்கு ஒரு கோடு வேணும், மனப்பாடம் பண்ணாதீங்க யாரும். ரைட், சரி. இவங்க 2 பேர். மற்றவங்களாம் இரவில் மட்டும்தான் தெரிவாங்க. அதுவும் இரவில் வெறுங்கனால இவங்க 3 பேர் தான் தெரிவாங்க. இவங்க 2 பேரும் வெறுங்கனால பார்க்க முடியும். ஏன் சார்? ஏன்? ரொம்ப தூரமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தூரமாக இருக்குனால தெரியாது, டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இதாங்க அஸ்ட்ராய்டு பெல்ட்டு. அஸ்ட்ராய்டு பார்த்தோம்ல, சின்ன பாறை, ஒரு 300 to 600 டயாமீட்டர் வந்துட்டு ஒரு பாறை. இதில் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு பாறை. கண்ணுக்கு தெரியாத புள்ளி இருக்குல்ல, வெள்ளை வெள்ளையா, ஒவ்வொரு பாறை. அதுக்கு பேர் அஸ்ட்ராய்டு. குறுங்கோள் தமிழில் அஸ்ட்ராய்டு. இது மாதிரி கோடிக்கணக்கான பாறை எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு? முதல் 4 கோளுகளுக்கும் அடுத்த 4 கோளுக்கும் நடுவில். சொல்லாமா? மார்ஸ், செவ்வாய், ஜூபிட்டர், வியாழன். தயவு செஞ்சு தமிழ்லையும் தெரிஞ்சுக்கங்க. தாய்மொழி தெரியலன்னா அதோட கேவலம் எதுவுமே இல்லை. ஜப்பான்காரன் தாய்மொழி தெரியலன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அவன் ஊருக்காரனை டங்குன்னு கொட்டு வச்சுருவான், அடி போட்டு வெளுத்துருவானுங்க. என்னடா தாய்மொழி தெரியல, முட்டா பையில அப்படிமா. சரி, அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எழுதுனா என்ன பண்ணணும்? ஒரு பேப்பர் தமிழில் பாஸ் ஆகி ஆகணும், ட்ரான்ஸ்லேஷன்லாம் பண்ணணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும், தாய்மொழியில் பாஸ் ஆகி ஆகணும். பார்த்துக்கோங்க. சரி, அடுத்தது ஏன் சொல்கிறேன்னா, இந்த டுபாகூர் சமூகம் என்ன பண்ணிருச்சு? ஆமாம், இங்கிலீஷ் மீடியம்னா ஒரு மோகத்தை உண்டு பண்ணி எல்லா குழந்தையும் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் தள்ளி விட்டு வந்துடுறாங்க. சரியா? சரி, அது கௌரவமாக நினைக்கிறாங்க. என் பிள்ளை இங்கிலீஷ் பேசுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் டேடி மம்மி தான் சொல்லுவாங்க. அவங்க இங்கிலீஷ்கார குழந்தையாமா அவங்க. சரி, டேடி மம்மி, சரி, அந்த மாதிரி. சரி, அதை விட்டுருங்க, பரவாயில்ல. அது மாதிரி சமூகம், நம்ம சமூகம் டுபாகூர் சமூகம். ஆமாவா? சரி, அவ்வளோதாங்க. இது அஸ்ட்ராய்டு பெல்ட்.
இந்த அஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, சன்னுக்கும் அஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கும் உள்ளே இருக்குது, அதாவது அஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கு உள்ளே இருக்குது, சென்டருக்கு இதுக்குள்ளே உள்ள இந்த அஸ்ட்ராய்டு பெல்ட் நிறையா கோடிக்கணக்கான அஸ்ட்ராய்டு சேர்ந்தது அஸ்ட்ராய்டு பெல்ட். பார்க்குறதுக்கு பெல்ட் மாதிரி இருக்கா, அஸ்ட்ராய்டு பெல்ட். இதுக்கு உள்ள பிளானட்லாம் இன்னர் பிளானட்னு சொல்லுவாங்க, அது உள்ளே இருக்கிறதுனால. இது இன்னர்னா இதுக்குள்ள என்னது, அவுட்டர் பிளானட். இந்த அவுட்டர் பிளானட் 4க்குமே இப்போ இந்த வளையம் சொன்னாலே ரிங்கு, இந்த மாதிரி ரிங்கு இருக்கும். என்ன அந்த ரிங்கு அப்படின்னாக்கா, இந்த பிளானட்லேருந்து உடஞ்சி வந்த தூசி பனிக்கட்டி இதெல்லாம் அதை சுற்றிக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு ரிங்கு மாதிரி இருக்கும். எப்படி சார் தெரியும்னா, இந்த சர்க்கஸ் ஆடுற குழந்தைங்க இடுப்பில் ஒரு வளையத்தை போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, அந்த வளையம் மாதிரி தெரியும். 4க்குமே தெரியும், பட் இது வெளிப்படையாகவே தெரியும். எதுக்கு, சாட்டன் சனி, மற்ற 3க்கும் வெளிப்படையாக தெரியாது, அதனால தான் போடலை. எதாவது அவுட்டர் பிளானட்ஸ், ஜூபிட்டர் வியாழன், சாட்டன் சனி, யுரேனஸ் நெப்டியூன், அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்னர் பிளானட்ஸ்க்கு எதுக்குமே ரிங்கு கிடையாது. சரியா, ரைட். அடுத்து போகலாமா? அடுத்தது திரும்ப வீடியோவை பாருங்கள். ஆமாம், இதை உங்களுக்கு இதே என்னது, நமக்கு ஆன்லைனில் வீடியோ இருக்கிறது தான். நான் இதை அங்கே கொண்டு போயிடலாம். ரைட்டு, பார்ப்போம். The moon that we see in sky is a satellite. அது ஓகே, அதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட், இங்கே வாங்க. இதுதானே பார்த்தோம், ஜூபிட்டர், சாட்டன், யுரேனஸ், நெப்டியூன். எல்லாத்துக்குமே நெப்டியூனையும் சேர்த்திக்கங்க. 4க்குமே have rings around them. These are belts of small debris. Debrisனா சின்ன சின்ன தூள், பாறைத்தூள், அது ஐஸ் கட்டி தூள், இதெல்லாம் debris. These rings may be seen from earth with the help of powerful telescopes. அதில் சேட்டனில் வந்துட்டு ஈஸியாக தெரியும். மற்ற 3 இருக்காங்க இல்லையா, அவங்களில் வந்து ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். ரைட் ரைட். சோலார் சிஸ்டம் அதான் பார்த்தோம்ல. சோலார்னா யார், சன்னு. யார் அவர், ஸ்டார், அது ஒரு ஸ்டார். அப்போ சன்னு சோலார்னா கோடிக்கணக்கான ஸ்டார் இருக்குது, அதில் ஒரு ஸ்டார் தான் இவரை சுற்றி தான் நம்மளாம் வந்திருக்கோம். எர்த் அப்படின்னா நம்மளும் அதில் அடங்குவோம். அதில் ஒரு ஜந்து தான் நம்ம. எதில், சன்னிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பந்து தான் எர்த்து. அதுலேருந்து வளர்ந்து வந்த ஒரு ஜந்து தான் நம்மலாம். பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம அப்பாட்டாக்கர்லாம் கிடையாது. இயற்கை அதுக்காக ஒரு வேலையை செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கு, அதுவாக உருவாக்கி வச்சுருக்கு. அது ப்ராசஸ், அது பாட்டில் நடந்துக்கிட்டு கஜாமஜான்னு நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா, ஆமாம். எல்லாமே நம்ம எல்லாத்து மண்ணிலிருந்து வந்தது தான் அந்த உடம்பு. பயாலஜி இதெல்லாம் பார்ப்போம். மண் என்னாச்சு, மாலிகுலாக மாறிச்சு. மாலிகுலா என்னாச்சு, பெரிய மாலிகுலாக மாறிச்சு, காம்ப்ளெக்ஸ் மாலிகுலாக மாறிச்சு. அந்த மாலிகுலா அதை மாதிரி இன்னொரு மாலிகுலா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுதானது செல்லு. அந்த செல் மாதிரி இன்னொரு செல் உருவாகிட்டு வந்துச்சு. அப்படி கோடிக்கணக்கான செல்லாக மாறிடும். சரியா, சரி ரைட். சோலார் சிஸ்டம், சன்னு. ஸ்டார்னா என்ன, கேள்வி கேட்கணும். ஸ்டார் அப்படின்னா இட் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஹீட் அண்ட் லைட் த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லணும். கேள்வி கேட்டு போகணும். அப்படி புரிதல் இருந்தால் தான் அங்கே அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா அவன் மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எத்தனை ஸ்டார் இருக்குது, என்றைக்கே இல்லை. இன்னும் அடுத்தது பார்ப்போம். கோடிக்கணக்கான ஸ்டார், எத்தனைன்னு தெரில, பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியத்துக்காக மட்டும்தான் அது எடுக்குது. சரி, 8 பிளானட்ஸ், த சன், அப்புறம் 8 பிளானட்ஸு, சேட்டலைட்ஸு. இதெல்லாம் நேச்சுரல் சேட்டலைட்ஸு. சம் அதர் செலஸ்டியல் பாடிஸ் நோன் அஸ் அஸ்ட்ராய்ட்ஸ், மீட்ராய்ட்ஸ், இவங்கெல்லாம்.
இதை பற்றி அப்புறம் பேசிக்குவோம். டீனோ ரோமன் மித்தாலஜி, அது ஒரு கதை. கதையில் ரோமன் கதையில் சோல் அப்படின்றாங்க இஸ் தி சன் காட். ஆமாம், அதுலேருந்து வந்தால் சோலார் சன்னுன்னு பேர் வச்சுருக்காங்க அவங்களுடைய இதில். ரோமன்னா இது என்ன மொழி? லாட்டின் மொழி பேசுகிறாங்க. இட்டாலியா இருக்குல்ல, மேப் எடுத்து பார்க்கணும். மேப் இல்லாமல் நீங்கள் படிக்கவே கூடாது, தயவு செஞ்சு மேப்பு வச்சு பாருங்கள் எங்கே இருக்குது. ரைட், சும்மா பார்த்துக்கணும். மேப் பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும், மேப் முழுவதும் மனசு வச்சுட்டு இட்டாலி எங்கே இருக்குது. சோலார் மீன்ஸ் ரிலேட்டட் டு தி சன், அதான் அந்த பேர். த ஃபேமிலி ஆஃப் தி சன் இஸ் தேர்ஃபோர் கால்டு சோலார் ஃபேமிலி. சன்னோட ஃபேமிலி இருக்காங்களா, மற்றவங்களாம் யார் யார் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே ரைட், தேவையில்ல விட்டுருங்க. வேர்டு ஆரிஜின் சரியா, எங்கேருந்து வந்துச்சு? இங்கிலீஷ் வேர்டு ஜாகிரஃபி எங்கேருந்து வந்துச்சான்? இட் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜின் இன் கிரீக். அதான் சொன்னல, எப்படி இந்தியோ அது மாதிரி இது தனிப்பட்ட மொழி கிடையாது. இங்கிலீஷ் நிறைய இடத்துல இருந்து கடன் வாங்கி சேர்த்த வார்த்தைகள். அப்படி அதிகப்படியான ஆங்கில வார்த்தைகள் எங்கேருந்து வந்திருக்கு? கிரீக்கு, அப்புறம் லாட்டின், தமிழ்லேருந்து நிறைய வார்த்தை எடுத்திருக்காங்க. அது மாதிரி இந்த இங்கிலீஷ் வேர்டு எது ஜாகிரஃபி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க? அங்கே. ஆமாம், ஜாகிரஃபினுடைய அர்த்தம் ஜியோ ப்ளஸ் லாகி. ஜியோ மீன்ஸ் எர்த்துன்னு அர்த்தம். ஜின்னு அர்த்தமா? எர்த், அங்கேருந்து வந்தது ஜியோனா. அதான் ஜாமண்ட்ரி, ஜியாலஜி, ஜாமண்ட்ரி, ஜியாய்டு, இந்த வார்த்தையில் அங்கேருந்து வந்தது. ஜியோ மீன்ஸ் எர்த்து அப்படின்னு அர்த்தம். அதில் ஆலஜின்னு போட்டாங்கன்னா என்னது? ஜியாலஜி பூமியை பற்றின படிப்பு. கிராஃப்னா ரைட்டிங், ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஜியாகிரஃபி. ஜியோன்னு வந்தாலே பூமியை பற்றின சம்திங்னு அர்த்தம். அதை போட்டிருக்காங்க. அடுத்து ஜியாய்டு, பூமியோட ஷேப். நம்ம நினைக்கிற பூமி இந்த பால் மாதிரி எப்படி இல்லை, உருண்டையாக கிடையாது. அதோட ஷேப்பே வேறு. அது இந்த ஒரிஜினல் ஷேப்பாக போயிடுது. இதையும் பார்த்துக்கோங்க. ஒரு கல் ரோட்டில் கிடக்கல, ஒரு உருண்டையான கல் இருக்குல்ல, அந்த ஷேப்பு தான். அப்போ ஈக்குவேட்டர் ரீஜன் பார்ப்போம். ஈக்குவேட்டர்னால் என்னென்னு பார்ப்போம். அங்கே வந்துட்டு பல்ஜாக இருக்குது, குண்டாக இருக்குது. மேலே போக போக குறையும். இப்படி எந்த வானம் ரவுண்டு? நிலம் மட்டும்தான். ஆமாம், நிலம் மட்டும். நிலம் மட்டும் இப்படி தான், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். தண்ணி எங்கே இருக்கும்? தண்ணி இதோட கடல் மட்டத்தோடு முடிஞ்சிடும். தண்ணியை சேர்த்தி தான் சொல்லியிருக்காங்க. வானத்தை பற்றி பார்ப்போம். வானமே இல்லை அப்படின்றாங்க. வானம்லாம் இருக்குது, எல்லாமே பார்ப்போம். இதான் இது தெரியுதா? இது என்னது? இது ஆப்பிரிக்கா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்தியா, இந்த பக்கம் தான் இருக்குது. அதெல்லாம் பார்ப்போம். இப்படி தான் இருக்குது. அதனால் இதை வந்துட்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பியர்னால் உருண்டை. உருண்டை எனக்கு எடுத்துக்காட்டு எது? பால், எக்ஸாக்ட் பால். உருண்டைனா என்ன சார்? உருண்டைனா அதோட மையம் இருக்கு இல்லையா, சென்டர் பாயிண்ட்டு. அங்கேருந்து அந்த பாலோட வெளிப்புற அவுட்ரு லேயர் இருக்குல்ல, அது எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கும் சென்டர்லேருந்து. அதே பூமி பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஈக்குவேட்டரில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து மேலே வர 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 டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? குறைஞ்சி. போலில் தான் இருக்கிறதுலே டிஸ்டன்ஸ் கம்மி. பேசிக் நல்லா புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். யூபிஎஸ்சியில் ஜாகிரஃபி தான் 4-5 கொஸ்டின் பார்த்தோம் கடைசியாக. அதெல்லாமே எங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்? பேசிக் கான்செப்ட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சொன்னோன்னே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. பார்த்தோன்னே உங்கள் முன்னாடி தான் அட்டன் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ரிசல்ட் வந்துருச்சா யூபிஎஸ்சி? இது ப்ரிலிம்ஸு எழுதுனீங்களே? வந்துருச்சா? சரி. அடுத்தது அப்போ பூமியோட ஷேப் என்னது? ஜியாய்டு. ஜியோ ஷேப்பு, அதுக்கு உண்டான ஷேப், அதனால் ஜியாய்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழில் வந்துட்டு கோள வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹியூமன்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் பீன் ஃபேசினேட்டட் கேஸிங் அட் தி நைட் ஸ்கை.
நம்மம்மா ஃபேசினேட்டன்னா என்ன அர்த்தம்? பார்க்குறது வியப்படைகிறது, வியப்படைஞ்சு பார்க்குறது, ஆமாவா? ரைட் ரைட். Those who study the celestial bodies and their movements are called astronomers. சரியா? வானத்தை பற்றி படிக்கிறவங்க யார்? அஸ்ட்ரானமர். ஆரியப்பட்டா இந்த ஃபேமஸ் அஸ்ட்ரானமர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, வட இந்தியாவில் இருந்ததாக சொல்கிறாங்க. He said that moon and planets shine due to reflected sunlight. அப்பயே சொல்லிட்டாராமா அவர். ஆமா, மூணும் பிளானட்ஸும் ஷைன் பலன்னு இருக்குது. என்ன காரணம்? அவங்க லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, சன்னிலேருந்து வரக்கூடிய லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னதான். டுடே அஸ்ட்ரானமர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு ஆர் பிஸி எக்ஸ்ப்ளோரிங் தி யூனிவர்ஸ். யூனிவர்ஸை பற்றி கண்டுபிடிக்கிறதுல எல்லா அஸ்ட்ரானமரும் அவளோட இருக்காங்க. அஸ்ட்ரானமர்ன்ற வார்த்தை நமக்கு தெரியுது, இங்கே ஒரு வார்த்தை, புது வார்த்தை இங்கிலீஷில். சரி ரைட். அடுத்தது சொல்லுங்கள். இதில் உள்ள ஃபேக்டை நீங்கள் போய் படிச்சுக்கோங்க, ஓகேவா? கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபேக்டை மனப்பாடலாம் பண்ணாதீங்க ரொம்ப. இது வந்து சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் சன்னு 150 மில்லியன். மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம், 10 lakhs. அதை க்ரோராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 digit ரைட்லேருந்து லெஃப்ட்டு தள்ளி வைக்கணும். இப்போ எர்த் எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கான்? 150 மில்லியன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன்னு. சன்னிலேருந்து பூமி எவ்வளோ தூரம் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? மற்றதெல்லாம் தேவையில்லை, மனப்பாடம் பண்ணாதீங்க, தேவை கிடையாது. சரி, எவ்வளவு? 150 மில்லியன். மில்லியனை ப்ரோக்ராம் மாற்றினா என்ன பண்ணணும்? 1 digit ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு தள்ளி வைங்க. அப்போ எவ்வளோ வருது? 15 கோடி கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக. 15 கோடிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரியா? ரைட் வைக்க. சோலார் சிஸ்டம் வி ஆஃபன் கால் இட் சோலார் ஃபேமிலி. சன் வந்து என்னது? அவர் தான் ஹெட்டு. ஏன்னா அதிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இவங்க எல்லாம். சோலார்னா சன்னை குறிக்கிறது. த சன். சன்னு தான் அங்கே இருக்குது, சென்டரில் இருக்கிறார். அதை சுற்றி தான் எல்லோரும் சுற்றிட்டு வராங்க. என்ன காரணம்? கிராவிட்டி. சன்னு சென்டரில் இருக்கிறாருங்கிறது தப்பு. சென்டரில் அவர் இருக்கார், ஆமாம், ஓகே, சோலார் ஃபேமிலி. பட் நிற்கலை, என்ன ஆகிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு அது பாட்டில் வேகமாக. போட்டு காமிக்கிறேன். ஓகே. இட் இஸ் ஹியூஜ் அண்ட் மேட் அப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கேஸஸ். என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்? ஹைட்ரஜன், ஹீலியம். இட் ப்ரொவைட்ஸ் தி புல்லிங் ஃபோர்ஸ். எதை சொல்கிறாங்க புல்லிங் ஃபோர்ஸ்னு? எதை? கிராவிட்டி ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. புல்லிங்னா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. யாரெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க? இப்போ நம்ம பார்த்தோம்ல செலஸ்டியல் பாடிஸ் நிறைய பேர், மற்ற ஸ்டாரை தவிர எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. தட் பைண்ட்ஸ் தி சோலார் சிஸ்டம். அதனால தான் ஒரே கட்டமைப்பில் அது ஓடிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லோரும் துரத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஓகேவா? ஓகே. த சன் இஸ் தி அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எ லைட் ஃபார் தி சோலார் சிஸ்டம். சரியா? சூரிய குடும்பத்தில், சோலார் ஃபேமிலியில் லைட்டு ஹீட் எங்கே இருந்தால் கிடைக்குது? எல்லா பொருளுக்கும் சன்னில் இருந்தால். சொன்னேன் இல்லையா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு அங்கேருந்தான் வந்துச்சு. இங்கே லைட் எரியுது சார், அதுவும் ஒரு விதத்தில் அங்கேருந்து வந்தது தான். எப்படின்னு பார்ப்போம். ரைட். பட் தட் tremendous heat is not felt so much by us because despite being our nearest star, it is far away from us. அது நமக்கு எர்த்துக்கு, நமக்கு பூமிக்கு, எர்த்துக்கு அதோட ஹீட்டை நம்ம அவ்வளோவா ஃபீல் பண்ணுறது கிடையாது. எதனால்? நியரஸ்ட்டு சன்னு. பட் அதாவது மற்ற ஸ்டாரோட கம்பேர் பண்ணும்போது நியரஸ்ட் ஸ்டாரு இருந்தாலும் நமக்கும் அவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. புரியுதா? எவ்வளோ தூரம்? 15 கோடி கிலோமீட்டரான். இங்கேருந்து டெல்லியே எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 4000 கிலோமீட்டரான். 2000 கூட வராது, ஒரு 1500லேருந்து 2000க்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். 2000 வச்சுக்கோங்க, அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலாம் வராது. டெல்லி எங்கே இருக்குது? இங்கேருந்து நியூயார்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு போடுங்க. நம்ம சேலத்துலேருந்து தானே போட்டிருக்கீங்க. சேலத்துலேருந்து நியூயார்க்கு வெறும் 12,000 கிலோமீட்டர் தான். ஆனால் ரொம்ப தூரம் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்கிறோம்.
அப்போ 15 கோடி கிலோமீட்டர்னா பார்த்துக்கோங்க, 15 கோடி கிலோமீட்டர். அதனால தான் நம்ம அதோட வெப்பத்தை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பட்டு அதுக்கிட்ட வெப்பம் எப்படி இருக்காமா, ட்ரெமண்டஸ் ஹீட்டு, ஏகப்பட்ட பயங்கரமாக இருக்காமா. ஓகேவா? புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்டு கேட்டு புரிஞ்சிக்கணும், புக் எடுத்து இன்னொரு தடவை படிங்க. நமக்கு அவங்களுக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸு? 150 மில்லியன் கிலோமீட்டர். குரோர்ஸில் போட்டிங்கன்னா எவ்வளவு? 15 crores. ஓகேவா? ரைட், ஓகே, கேட்கலாம். எஸ்எஸ்சியில் கேட்கலாம். இதில் ஃபேக்டே கேட்க மாட்டான், கான்செப்ட் இது இதை வச்சு கான்செப்டாக கேட்பான். இதில் சிவில் சர்வீசஸில் பிளானட்ஸ், there are 8 planets in our solar system. ஆமாவா? in order of the their distance from the sun. ஃபஸ்ட் ஆள் யார்? மெர்க்குரி. இங்கிலீஷில் என்னது அது? புதன். ரைட். பழமொழி என்னது? பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன் தான் ரொம்ப நல்ல நாள், மற்றதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. செவ்வாய்க்கிழமை வீணாக போன நாளுன்றவானுங்க. செவ்வாய்க்கிழமை எதையுமே செய்ய மாட்டானுங்க, முட்டா போயிடுவார். செவ்வாய்னாக்கா என்ன? மங்கள் வாரும்பாங்க, மங்களகரமான நாள்னு அர்த்தம். வார்த்தை அவ்வளோ மங்களமாக வச்சுக்கிட்டு கெட்ட நாளுன்ட்டானுங்க. என்ன தர சொல்கிறது? சும்மா. ஆமாம், மற்றவங்களுக்கு அந்த தேதியில் நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுக்குவோம். உண்மைதான். அப்படி இல்லை, சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் ரெண்டாவது, அது நிறையா விஷயம் இருக்குது. சரிங்களா? நம்ம என்ன செயல் அதெல்லாம் தான் இருக்குது. இந்த நாளில் செஞ்சால் வீணாக போயிடும், அந்த நாளில் செஞ்சால் நல்லது நடக்கும், அதெல்லாம் சும்மா ஏமாற்றுவார். என் புதன்கிழமை கல்யாணம் பண்ண எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க. புதன்கிழமை பிறந்த குழந்தைலாம் செத்தா போச்சு. சும்மா சொல்லி விட்றாத, நம்புகிறீங்க சின்னதுலேருந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. நீ நினச்சின்னா அது நடக்கும். காலையில் ஐயோ செவ்வாய்க்கிழமை போகிறோமே, ஏதாவது நல்லது நடக்குமா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டே போனால் அது கெடுதல் தான் நடக்கும். எண்ணம் தான். அதை மைண்ட்லேயே பதிவு வச்சுட்டாங்க. அதை நீ நினச்சிட்டே இருக்கனால அது நடந்துடும். நீ என்ன நினைக்கிறியோ ஸ்ட்ராங்காக அதுதான் நடக்கும். ஐயோ தப்பு நடந்துருமோன்னு நினச்சின்னா தப்பு நடக்கும். ஓகேவா? ரைட். ஏன் சார் அதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நல்லா இந்த ஆர்டர் பாருங்கள். இவங்க 2 பேரும் எப்போ தான் தெரிவாங்க? வீனஸ்னால் வெள்ளி, காலையிலையும் சாயந்தரமும். அது காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி, சாயந்தரம் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி மறைஞ்சு கொஞ்சம் நேரம் தெரியும் விஞ்ஞானம். அப்போ தானே தெரிவாங்க 2 பேருமே. இதில் இவர் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே இவர் இருக்கிறதுனால சின்ன வட்டம் நம்ம கூடயே தான் இருப்பார். டெய்லியும் காலையில் தெரிவார், டெய்லியும் சாயந்தரம் தெரிவார். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு, கிராமம்னா அப்படியே மரம் இல்லைன்னா தள்ளி நின்று பாருங்கள் தெரியும். இப்போ பிரைட்டாக ஒன்று தெரியும், பிளிங்க் ஆகாது. அதுதான் இவர். யார்? டெய்லியும் காலையில் தெரிவார், டெய்லியும் சாயந்தரம் அதேமாரி மேற்கில். காலையில் கிழக்கில், சாயந்தரம் மேற்கு. அதனால தான் இவருக்கு டெய்லியும் சூரியன் வரதுக்கு முன்னாடி இவர் வர்றதுனால தான் இவருக்கு பேர் என்னது? விடிவெள்ளி. விடியும் பொழுது வர்றதுனால விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார். அதேமாதிரி சாயந்தரம் டெய்லியும் தெரிவார். அப்போ எல்லாருமே இப்போ நிறைய பேர் வானத்தையே பார்க்குறது இல்லாமல் தானே கிராமத்தில் இருக்கிறவன் பார்த்தா அவனும் பார்க்க மாட்டான். நான் தலையெல்லாம் தொங்கிருச்சு இப்படி டங்குன்னு. ஏன்? செல்ஃபோனு, மொபைல் ஃபோனு டங்குன்னு தொங்கிருச்சு. மொட்டை மாடியில் அதுதான் போய் பார்க்க சொன்னேன். மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி. ஸோ அந்த காலத்தில் சும்மா காட்டில் சுற்றிட்டு இருந்தால் என்னடா இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறான். நாய் பார்க்கும்ல, குழந்தை பார்க்கும் பாருங்க. புது குழந்தை, பிறந்த குழந்தை என்ன பண்ணுவோம்? பார்க்கும். எதாவது வெளியில் கூப்பிட்டு போங்க, அப்படி பார்ப்போம். அப்படி தான் பார்த்துட்டு தெரிஞ்சோம். அப்புறம் என்னடான்னு கேள்வி கேட்க கண்டுபிடிச்சி இப்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செல்ல கொடுத்தோன்னா குழந்தைய அதை பார்க்க ஆரம்பிச்சிது. இன்றைக்கி கூட ஒரு ஷார்ட்டில் ஏதோ பார்த்தேன். குழந்தைக்கு ஒரு 2 விளையாட்டு பொருள் வச்சுட்டான், செல்ஃபோன் வச்சுக்கிட்டான். அது தவளை கூட முடியல அந்த குழலை. அது தவந்து போய் என்ன பண்ணுது? செல்ஃபோனை டபக்குன்னு எடுக்குது. எடுத்துகிட்டு யார் ஷார்ட் எடுத்தாங்க, அப்பாமா அம்மாமான்னு தெரில, அது பார்த்துக்கின்னு சிரிக்குது. ஏன்? அந்த குழந்தைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்? அதையே தான் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்தா அது கற்றுக்கும். சரி, ரைட், அது கணத்துட்டு போகுது விடுங்க. சரி, அதனால தானே இது மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார். யார்? வீனஸ். இவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், சின்ன வட்டம் வேறு, கடன்னு சுற்றிட்டு வருவார். அப்போ எல்லா நாள்லாம் தெரிய மாட்டார். மாதத்தில் 1 நாள் 2 நாள் அந்த மாதிரி மட்டும்
இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் இன்னொரு, அதாவது ஸ்டாருன்றேன், இந்த பிளானெட்டு பக்கத்தில் இன்னொரு பிளானெட் பிளிங்க் ஆகாமல் ஸ்டார் மாதிரி தெரியும், காலையிலையும் சரி சாயந்தரம் சரி. அந்த இன்னொரு தான் யார்? மெர்க்குரி. அப்போ இவர் டெய்லியும் தெரிய மாட்டார். அதனால தான் டெய்லியும் வெள்ளி மாதிரி பார்க்க முடியாது யாரை? மெர்க்குரியை. அதனால தானே இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடையாதுன்னு கதையை விட்டானுங்க. அதை லைஃப்பில் கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். சரி, இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள். அதுக்கு தான் படிக்கிறது நம்ம. அதான படிப்பு, நம்மளை சுற்றில என்ன நடக்கிறதுன்னு. அது 2வது வீனஸு, 3வது தான் எர்த்து, 4வது மார்ஸ், 5வது ஜூபிட்டர், சேட்டனு, யுரேனஸ், நெப்டியூன். இதில் முதல் 4 இன்னர் பிளானட்ஸ், அடுத்த 4 என்னது? அவுட்டர் பிளானட்ஸ். ரைட், இது அதை மனப்பாடம் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க, அது வேண்டாம் விட்டுருங்க. ஆல் த 8 planets of the solar system move around the sun in a fixed path. அவங்களுக்குன்னு தனியாக பாதை இருக்கும். அதுவும் ஒரே மாதிரி சுற்றிட்டுலாம் வர மாட்டாங்க, கச்சா அமைச்சான்னு சுற்றிட்டு வருவாங்க. பட் அவங்களுடைய பாதை எப்படி இருக்கும்? இங்கேருந்து 5 கோடி கிலோமீட்டரில் இது அங்கே தான் சுற்றிட்டு வருவார். இங்கேருந்து 58 5.8 6 கோடி கிலோமீட்டர் தான் இவர் சுற்றிட்டு வருவார். யார்? மெர்க்குரி. அவங்கவுங்க பாதையில் சுற்றிட்டு வருவாங்க. இந்த பாதை இருக்குல்ல, அதனால தான் ஒருத்தன் டச் ஆகாது, அந்தந்த ஆல்டிடியூடில் சுற்றிட்டு வராங்க. அதனால தான் அந்த பாதையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆர்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் ஆர்பிட்டா, சுற்று வட்டப்பாதை அப்படிம்பாங்க தமிழில். பாருங்கள், தமிழில் சொன்னால் அப்படியே புரியும். சுற்று, அவங்க சுற்றிட்டு வரக்கூடிய பாதை. எலாங்கேட்டட்னா நீள்வட்டம், நீளமாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எலாங்கேட்டட் அப்படின்னா வட்டம்னா எப்படி இருக்கணும்? சென்டரு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே டிஸ்டன்ஸ் இருக்கணும் சென்டர்லேருந்து அந்த கோடு, அதான் வட்டம். பட் இவங்களுடைய வட்டப்பாதை எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டட், நீள்வட்டம். இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க. வருஷத்தில் கொஞ்ச நாள் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவார். சரியா? ரைட். இப்போ கூட வந்திருக்குமே ஜூலை மாதம், ஏதாவது வந்திருக்குமே ஜூலை மாதம், சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் நாள்னு சொல்லியிருப்பானுங்க பாருங்கள். ஆமாம், சூரியன்லேருந்து ரொம்ப ஜூலையில் வந்திருக்கும். நான் இப்போ நியூஸில் சொல்லியிருப்பான் பாருங்கள், எடுத்து பாருங்கள். இப்போ போடுங்க அப்போஜி அப்படின்னு போடுங்க, அப்போஜி ஆஃப் எர்த் அப்படின்னு போடுங்க. அப்கெலியன் போடுங்க, அப்போஜி போடாங்க, அப்கெலியன் ஆஃப் த டே ஆஃப் அப்கெலியன் ஆஃப் சன்னு. அப்கெலியன் UPHELIAN ஏன்னா ஓஎன்னா. சரியா? அதுக்கு பேர் தானே அது ஆர்பிட்ஸ். அது எப்படி இருக்குது? எலாங்கேட்ட, நீள்வட்டத்தில் ரொம்ப போயிட்டு விட்டோம். இன்னும் வரல, போட்டோன்னே வந்திருக்குமே. மெர்க்குரி இஸ் நியரஸ்ட் டு தி சன். ஆமாவா? இப்போ தான் பார்த்தோம். இட் டேக்ஸ் ஒன்லி, வந்துருச்சா? என்னது? ஜூலை 5 வந்துச்சா? சொல்லியிருப்பான் அந்த அன்னைக்கு. நம்ம தான் தெரியாதனால அதை விட்டுரு, ஏதோ ஒன்று போதுரா டிவியில் ஓடிட்டு இருக்குது கருமம் அப்படின்னு விட்டுருவோம். 16 நைட்டா? காலையில் ஏஎம்னா காலையில், நைட்டா? நைட்டு. அதான் காலையில் தான் சொல்லணும் அதை. ஏஎம் அத்தனை மணிக்கு சொல்லியிருந்தாங்களா? நியூஸில் சொன்னாங்களாமா? சரி, ரைட். இட் டேக்ஸ் ஒன்லி அபவுட் 88 days. எது இப்போ எங்கே வந்துட்டோம் நம்ம? மெர்க்குரி நியரஸ்ட் டு தி சன்னு. இது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்கு, சாரி, ரைட். அடியாப்பா, 88 நாளில் சுற்றிட்டு வந்துடுவாராம்மா. நம்ம பூமி சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 365 நாள். அதான் என்னது? 1 year. ரைட். அடுத்து வீனஸ். இவரை வந்து எர்த்ஸினுடைய ட்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின் பிளானட்ஸ் எது எதுன்னு கேட்பாங்க. எர்த்தும் வீனஸும். வீனஸ்னால் யார்? வெள்ளி. தமிழில் வெள்ளி வந்துட்டு ட்வின் அப்படின்னாக்கா இரட்டை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஓரளவுக்கு சைஸில் ஒரே மாதிரி இருப்பாங்க.
நம்ம கூடயே தான் வருவார் அவர். Till recently, Pluto was also considered a planet. 2006 வரைக்கும். It is meeting of the International Astronomical Union, IAU. A decision was taken that Pluto, like other celestial objects, Ceres, 2003, UB 313, இதெல்லாம் வந்துட்டு என்ன சார் அப்படின்னாக்கா டார்ஃப் பிளானட்ஸ், குள்ளக்கோள்கள். இந்த 8 கோள்களை தாண்டி தான் ப்ளூட்டோ வருவார். 9ஆவதாக இருந்தார். அவர் பக்கத்தில் இதே சைஸில் ரொம்ப சின்ன சின்னதாக இந்த ப்ளூட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட 3 இருக்குல்ல சேட்டலைட், அதோட சின்னதாக இருக்குது. அப்புறம் ஏன்டா அதை பிளானட்டாக வைக்கணும்னு பிரித்து விட்டாங்க. அதிலேருந்து அதை இதில் பிரிச்சுன்னா அந்த குரூப்பில் சேர்த்திட்டாங்க. எது கூட செரஸ் 2003 UB 313 அப்படின்ற இது எல்லாமே என்னது டார்ஃப் பிளானட்ஸ், அது கூட சேர்த்துட்டாங்க. டிஸ்கவர்ட் இன் ரீசன்ட் பாஸ்ட் மே பி கால்ட் டார்ஃப் பிளானட்ஸ், அது கூட சேர்த்திட்டாங்க. ரைட். எர்த், த எர்த் இஸ் தேர்ட் நியரஸ்ட் பிளானட், ஆமாவா, டு தி சன் இந்த சைஸ். இட் இஸ் 5th லார்ஜஸ்ட் பிளானட். சைஸில் பார்த்தோன்னா இருக்கிறதுலே பெருசு எது சார்? இதில் சைஸ் பார்க்க முடியுமா? இல்லை படத்தை பார்த்து சொல்லுங்கள். இதை சைஸை வச்சு சொல்ல முடியல. இருந்தாலும் ஜூபிட்டர் தான் பெருசு, 2வது பெருசு இவர். ஆமாம், அது மாதிரி 5வது பெருசு யார்? நம்ம எர்த்து. ரைட். எஸ்எஸ்சியில் கேட்பாங்க எத்தனாவது லார்ஜஸ்ட் பிளானட் அப்படின்னு. இட் இஸ் ஸ்லைட்லி ஃப்ளாட்டன்டு அட் தி போல்ஸ். பார்த்துருப்போம், தான் ஆரஞ்சு பழம் மாதிரி மேலே தட்டையாகும். ஈக்குவேட்டரை பற்றி நான் நாளைக்கு பார்ப்போம். குண்டாகவும் இருக்கும். ஸ்லைட்லி ஃப்ளாட்டன்டு தட்டையா அப்படின்னு இருக்கும் அட் தி போல்ஸ். தட் இஸ் வை இட்ஸ் ஷேப் இஸ் டிஸ்கிரைப்டு அஸ் அ ஜியாய்டு. ஸ்பியர் கிடையாது. ஸ்பியர்னா பாலு. அதை பற்றி கான்செப்ட் இப்போ தான் சொன்னேன். ஜியாய்டு மீன்ஸ் எர்த் லைக் அப்படின்னு அர்த்தம். அதோட ஷேப் அதுக்கு அவ்வளோதான். எர்த்தோட ஷேப் அது ஷேப். கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் டு சப்போர்ட் லைஃப். உயிரினங்கள் உருவாகிறதுக்கு ஏற்ற ஒரே இது எர்த்து தான். சரியான டிஸ்டன்ஸு. ஸோ வெப்பம் நார்மலாக இருக்குது, தண்ணி இருக்குது, இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இருக்குது. உயிர் வாழ்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணுமா சார்? தேவை. அது இல்லைனாக்கா கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகாது. அப்போ இந்த சைக்கிளே நடக்காது. ஆக்சிஜனை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆக்சிஜன் மட்டும் பத்தாது. ப்ராபப்ளி ஃபவுண்ட் ஒன்லி ஆன் தி எர்த். ஓகே. இந்த எர்த் இஸ் நெய்தர் டூ ஹாட், ரொம்ப ஹாட்டும் இல்லை ரொம்ப கோல்டும் கிடையாது. பட் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க மற்ற 2 இருக்குல்ல, அது பயங்கர ஹாட்டாக இருக்கும். நம்ம பூமிக்கு அந்த பக்கம் போக போக மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பயங்கர கோல்டாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. இட் கேஸ் வாட்டர் அண்ட் ஏர் விச் ஆர் வெரி எசென்ஷியல் டு அவர் சர்வைவல். ஆமாம் தானே? தண்ணியும் ஏரு. ஏர்னா எது வருது? அட்மாஸ்பியரை சொல்கிறாங்க டோட்டலாக. ரொம்ப முக்கியம். த ஏர் ஹேஸ் லைஃப் சப்போர்ட்டிங் கேஸஸ் லைக் ஆக்சிஜன். கேஸஸ்ன்னு தான் போட்டிருக்கான் பாருங்க. லைக் ஆக்சிஜன். நிறைய கேஸ் வேணும். நைட்ரஜன் வேணும் லைஃபுக்கு, கார்பன் டை ஆக்சைடு வேணும் லைஃப், உயிர் இருக்கணும்னாக்கா. பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் த எர்த் யூனிக் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம். அதனால தான் அங்கே மட்டும் லிவிங் திங்ஸ் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அடுத்தது, ஃப்ரம் தி அவுட்டர் ஸ்பேஸ் த எர்த் அப்பியர்ஸ் ப்ளூ. வெளியிலேருந்து பார்த்தோம், பூமியை விட்டு வெளியில் போய் நம்ம நின்று பார்த்தோம்னா நம்ம எர்த் எப்படி தெரியுமா? ப்ளூவாக தெரியும். பலன்னு மூணு மாதிரி மின்னும். ஏன் ப்ளூவாக தெரியுது? அதாவது அதோட சர்ஃபேஸ், எர்த்தினுடைய சர்ஃபேஸில் 2/3 என்னவா இருக்குது? தண்ணி மேலே இருக்குது. தண்ணி எப்பயுமே எப்படி இருக்கும்? ப்ளூ கலராக இருக்கும். அதனால் ப்ளூவாக தெரியுது. அங்கே போட்டுருப்பாருங்க, 2/3 சர்ஃபேஸ் இஸ் கவர்டு பை வாட்டர். மேலே பூமியில் எத்தனை % தண்ணி இருக்குதுன்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது மேலே தரையில் 100 ஏக்கர் நல்லா இருக்குனாக்கா 66 ஏக்கர் என்ன இருக்குது? தண்ணி மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிச்சம் 33 ஏக்கரில் தான் என்ன இருக்குது? மேடாக இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம வசிக்கிறோம். கற்பனையை கொண்டு வருவோம், பார்ப்போம். ப்ளூ பிளானட். லைட் ட்ராவல்ஸ். லைட் இயர் அப்படின்னு ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். லைட் இயரை விட்டுருங்க. லைட்டு பர் செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும்? பர் செகண்டில் 3 lakh கிலோமீட்டர் பர் செகண்ட். சரியா? இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டு பூமியை வந்து அடையணுன்னாக்கா 8 நிமிஷம் ஆகுமா?
ஆனால் லைட்டோட வேகம் எவ்வளவு? 3 lakh km/s. அவ்வளோ வேகமாக வந்து 8 நிமிஷம் ஆகுமா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர். ரைட், இது ஃபேக்டில் கேட்பான். த மூன். அடுத்தது யார் இவர்? சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட், த ஒன்லி சேட்டலைட் டு தி எர்த்து. ஃபஸ்ட்டு 2 பேர்த்துக்கு சேட்டலைட் கிடையாது. சரி, மூன். அவர் எர்த் ஹேஸ் ஒன்லி ஒன் சேட்டலைட், தட் இஸ் த மூன். இட்ஸ் டயாமீட்டர் இஸ் ஒன்லி 1/4 தட் ஆஃப் எர்த். டயாமீட்டர் தெரியுதா? இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு. பூமியோட எவ்வளோவாமா? 1/4 தட் ஆஃப் எர்த். 4ல் 1 பங்கு தான் அப்படின்றோம். அப்போ டயாமீட்டர் பூமியில் இதுதான் பாலுன்னு பூமின்னு வச்சுக்கோங்க. குச்சி எங்கேருந்து சென்டரில் வழியாக போகணும் சொருகினீங்கன்னா அந்த எண்டு எவ்வளோ தூரம், அதான். அப்போ 4 பூமிக்கு வந்துட்டு 4 மீட்டராக இருந்ததுனாக்கா டயாமீட்ரு. இதுக்கு எவ்வளவு மீட்டர்? சாரி, 1 மீட்டர். தப்பாக சொல்கிறேன், 1 மீட்டர். 1 மீட்டர். இட் அப்பியர் ஸோ பிக் பிகாஸ் இட் இஸ் நியர் டு அவர் பிளானட்ஸ் தேன் அதர் செலஸ்டியல் பாடிஸ். ரொம்ப பெருசாக தெரியுது மற்ற பொருளோட. என்ன காரணம்? அவங்களோட ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க தான். தூரமாக இருக்கிறவன் எப்படி இருப்பான்? எப்பயும் குள்ளையாக தான் இருப்பான். ஆமாம்மா. ஃப்ளைட் இப்போ இப்படி கற்பனை பண்ணுங்க. ஃப்ளைட்டு மேலே பறகுது ரொம்ப தூரத்தில், ஜெட்டெல்லாம் பறகுது. இங்கே ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. எது பெருசாக இருக்கும் நமக்கு? ஏன்? இதுதான் பெருசு. சரி, இது பக்கத்தில் இருக்குது, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. சரி, 2 பேர்த்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் சொன்னாலையா? 3,80,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொன்னோம். 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன். துல்லியமெல்லாம் இல்லை, ஆவரேஜ் அப்ராக்சிமேட்லி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். அது ஏன்? ஒரு நாள் ரொம்ப தூரமாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும். எல்லாத்தையும் எல்லா நம்பரையும் மேடு சமம் பண்ணி வரதானே அது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். அப்ராக்சிமேட்லி அதுவும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ எப்படி சொல்லணும்? அப்ராக்சிமேட்லி ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மூன் அண்டு எர்த் இஸ் 3,84,400 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் அஸ். நமக்கு சூரியனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு? 15 கோடி கிலோமீட்டர். இப்போ தானே பார்த்தோம். அதெல்லாம் முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கணும். நவ் வி கேன் கம்பேர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எர்த் ஃப்ரம் தி சன். இப்போ நம்ம பேசுனதை அவன் சொல்கிறான். 15 கோடி கிலோமீட்டர்னால் எங்கே இருக்குது? இது எவ்வளோ வெறும் 3,84,000. 15 கோடினா எவ்வளவு? எத்தனை? ஒவ்வொரு கோடியிலையும் 100 லட்சம் இருக்குது. ஆமாவா? த மூன் மூவ்ஸ் அரவுண்ட் தி எர்த் இன் அபவுட் 25 days. 20 நாளில் சுற்றிடும். 27 நாளில் மூன் எதை? பூமியை. நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றது எவ்வளோ நாள் ஆகும்? இங்கே இப்படி வரணும், இப்படி வரணும். இது சன்னு, இது எர்த்து, இது மூன். அதேமாதிரி இன்னொரு விஷயம், பூமி தன்னை தானே சுற்றுறதுக்கு அதே 27 நாள் தான் எடுக்கும். பூமி எர்த்து அதை ரொட்டேஷன் எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? அதே 24 மணி நேரம், அதாவது 1 டே. பூமி தன்னை தானே சுற்றுறதுக்கு 1 டே 24 மணி நேரம் எடுத்துக்கும். அதே மூணு ரொட்டேஷன் தன்னை தானே சுற்றுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? அதே 27 நாள். அதாவது எர்த்தை மூணு சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலமே எவ்வளோ? 27 நாள். தன்னை தானே ஒரு ரவுண்டு சுற்றி முடிக்கும் 27 நாள் ஆகும். இப்போ இன்னும் இப்படி போவான். எர்த்து சன்னை சுற்றி வரதுக்குள்ளே ஒரு ரவுண்டு சுற்றி வரதுக்குள்ளே தன்னை தானே அது எத்தனை ரொட்டேஷன் ஆகிருக்கும்? 365 தடவை ரொட்டேட் ஆகிருக்கு. ஒரு நாளுங்கிறது என்னது? 1 டேங்கிறது. எர்த்து தன்னை ரொட்டேஷனுக்கு எவ்வளோ நேரத்தை எடுத்துக்குது? அதானது 1 டே. ரெவல்யூஷன் சூரியனை சுற்றி அதை பார்ப்போம். இட் டேக்ஸ் எக்ஸாக்ட்லி சேம் டைம் டு கம்ப்ளீட் 1 ஸ்பின். அதான் ரொட்டேஷன், தண்ணியை தானே சுற்றுறது. பூமியை சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன். அதேமாதிரி பூமி எர்த்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு பேர் ரெவல்யூஷன். தண்ணியை தானே சுற்றுறதுக்கு பேர் ஸ்பின் ஆர் ரொட்டேஷன். As a result, only one side of the moon is visible to us on the earth. இந்த ரெண்டு தன்னை ரொட்டேஷனுக்கும் ரெவல்யூஷனுக்கும் ஒரே டைம் எடுத்துக்குது. எது? மூன்.
அதனால் என்ன நடக்குதுன்னா, நம்ம தாத்தா பாட்டி மூணோட இந்த பக்கத்தை தான் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம இந்த ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பாட்டை நம்ம பார்த்ததே இல்லை. அப்போ இந்த பாட்டை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நம்ம இடத்துலேருந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனீங்கன்னா அது இங்கே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி வந்து நமக்கு அனுப்பிவிடும். ஓகேவா? கேட்பாங்க, the moon does not have conditions favorable for life. சரியா? நம்ம உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான கண்டிஷன்லாம் இல்லை. பட் இட் ஹேஸ் மவுண்டெயின்ஸ். இப்போ ஆனால் அங்கே ஏதோ குகை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான் போன வாரத்தில். அங்கே ஏதோ குகை இருந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்கான். அந்த குகையில் போய் வாழ்ந்துக்கலாம் நம்ம போய் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸு, கரண்ட் அஃபேர் பாருங்கள். அந்த வகை இருக்குதோ இல்லையோ, இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். இதனால் நம்மளை மாதிரி தானே அதுவும் ஒரு பொருள், பூமி மாதிரி. புகை ஏன் இருக்கக்கூடாது? இருக்கான். இருக்கான்னு கேட்குறீங்களா? கரண்ட் அஃபேர் என்ற இருக்கான்னு கேட்குறீங்க. இருக்குது. அப்போ சிவன் அங்கேயும் இருக்காரா சார்ன்றீங்களா? புகை எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம் போக போக. லைன்ஸ் இட் ஹேஸ்ங்க பாருங்கள். மூன் டஸ் நாட் ஹேவ். ஓகே, அடுத்தது இட் ஹேஸ் மவுண்டெயின்ஸ், நம்ம பூமி மாதிரியே. ப்ளைன்ஸ், பூமி மாதிரியே. டெப்ரெஷன்ஸ், பள்ளம் எல்லாமே இருக்குது ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். தீஸ் காஸ்ட் ஷேடோஸ், இந்த மாதிரி மேடு பள்ளம்லாம் இருக்கிறனால தானே இருக்குது அங்கே ஒரு நிழல் மாதிரி இருக்கும் நமக்கு. ஷேடோஸ் ஆன் தி மூன் சர்ஃபேஸ். அது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? அது ஏதோ பாட்டி வடை சொல்கிற மாதிரியும், ஏதோ அவனுக்கு என்ன கற்பனை பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே இருக்கும், தெரியும். ஆமாம். லுக் அட் தி ஃபுல் மூன் அண்ட் அப்சர்வ் தி ஷேடோஸ். பௌர்ணமி அப்போ பாருங்கன்றான். எவ்வளோ இருக்குன்னோ முடிச்சிடலாம் இதை. ரைட். சேட்டலைட், ஹியூமன் மேடு சேட்டலைட், இதுதான் இப்போ தான் பேசியாச்சு, சொல்லிட்டேன். நான் தேவையில்ல, விட்டுருங்க. சம் ஆஃப் தி இந்தியன் சேட்டலைட்ஸ். இப்போ அப்பப்போ சேட்டலைட் அனுப்புவான், கரண்ட் அஃபேரில் வரும் பார்த்துக்கு. இன்சாட், இந்தியன் சேட்டலைட்டு. ஐஆர்எஸ், இந்தியன் ரிசோர்ஸ் சேட்டலைட். எஜிசாட், இது நார்மலாக கம்யூனிகேஷன் அனுப்புறது. இந்த ரிசோர்ஸ்னாக்கா வளங்கள், எங்கெங்கே என்னென்ன மண் வளம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரிசோர்ஸ் சேட்டலைட். எஜுகேஷன் பர்பஸ்க்காக அனுப்புறது எஜிசாட். இந்த மாதிரி நிறையா அனுப்புவாங்க, கரண்ட் அஃபேரில் வரும். அது பேர் என்ன, அதோட பர்பஸ் என்னன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். நாங்கள் பாருங்க. வாட் டு அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் ரெக்வயர் இன் ஆர்டர் டு க்ரோ அண்ட் சர்வைவ்? என்ன தேவை? சோறு வேணும். எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? சோறு, சோத்தில் என்ன இருக்குது? கார்போஹைட்ரேட், மினரல், விட்டமின் எல்லாம். அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் சூரியன்லேருந்து லைட்டு. அப்புறம் அதான் லைட்டு ஹீட்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? சாப்பாட்டுக்கு மினரல், விட்டமின் இதெல்லாம் பிடிச்சோன்னா என்ன வேணும்? அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டேன். சூரியன்லேருந்து லைட்டு, அப்புறம் தண்ணி பூமியில் அட்மாஸ்பியர்லேருந்து, மினரலு எங்கேருந்து? சாயிலேருந்து, அட்மாஸ்பியர்லேருந்து. அட்மாஸ்பியர்லேருந்து என்ன மினரல் கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. அது கார்பன் டை ஆக்சைடு மினரல் சொன்னால் கேஸு. சாப்பாட்டுக்கு முக்கியமான ஆள் யார்? கார்பன் டை ஆக்சைடு தான் சாப்பாட்டுக்கு. கார்பன் டை ஆக்சைடு தான் என்னவா மாறும்? கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும். பார்க்காதவங்க நம்ம பயாலஜியில் பார்ப்போம். அடுத்து அஸ்ட்ராய்ட்ஸ். அஸ்ட்ராய்ட்னா என்னென்னு பார்த்தோம்? 4 பிளானட் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறை. அதுதான். ஸோ அதெல்லாம் சேர்ந்து நமக்கு எப்படி தெரியுது? இப்படி இருக்குது. அதனால் இந்த இதுக்கு பேர் அஸ்ட்ராய்டு பெல்ட். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறைக்கும் பேர் அஸ்ட்ராய்டு. அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்டார்ஸ், planets, satellites, there are numerous tiny bodies which also move around the sun. These bodies are called asteroids. They are found between orbits of Mars and Jupiter. ஓகேவா? மார்ஸ் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில். மார்சன் இங்கே தான் இருக்குது. இப்போ கூட எதாவது லைட்டாக இதிலேருந்து விலைக்கு வந்த ஒரு அஸ்ட்ராய்டு பூமியை மோதிருமான்னு ஒரு பேப்பரில் நியூஸில் வந்துச்சு ஒரு மாதத்துக்குள்ளே. இந்த டேம்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தான் தெரியும். போய் வாட்ச் பண்ணி இதுக்கு என்ன அர்த்தம்னு போய் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். யூபிஎஸ்சிக்கு ஒரு பெரிய கம்பசித்திரமே கிடையாது. மனப்பாடம் பண்ணக்கூடாது. இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம். ரைட். சயின்டிஸ்ட் ஆர் ஆஃப் தி வியூ தட் அஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் பிளானட் விச் எக்ஸ்ப்ளோர்டர் மெனி இயர்ஸ் பேக். பிளானட்ஸில் ஒரு பார்ட்டாக இருந்தது, கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வெடித்து செதறி அங்கே போய் நின்றுக்குச்சுன்றான். அல்லது ஒரு பிளானட்டாக இருந்திருக்கணும் அந்த இடத்துல. அங்கே ஒரு பிளானட் இருந்திருக்கும், அந்த பிளானட் வெடித்து செதறனுடைய டெப்ரிஸ் தான்.
அது அஸ்ட்ராய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பெல்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு வருது அப்படின்னு. அங்கே பாருங்கள் பிளானட் தான் சொல்லியிருக்கான், நிறைய பிளானட்லாம் கிடையாது. புரியுதா? படத்தை பார்த்தாவே தெரிஞ்சிரும் பாருங்க. அந்தந்த பிளானட் அதை எது சுற்றிட்டு இருக்குது, அப்போ பிரிஞ்சு போனவங்க. இங்கே மட்டும் நிறையா இருக்குது. அப்போ இங்கே இருந்த பிளானட்டு வெடிச்சிருக்கும், அதோட டெப்ரிஸ் அதே கிராவிட்டி அதே டிஸ்டன்ஸில் அங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் நம்புகிறாங்களாமா, நான் சொல்லலை. அடுத்து மீட்ராய்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னது மீட்ராய்ட்ஸ்னா அது இதேமாரி அது இந்த மாதிரி பேட்டர்னாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காது. அது பாட்டிலாம் கண்ணா முன்னாலும் கல் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ சம்டைம்ஸ் என்ன நம்ம இடத்துக்கு பக்கத்தில் அந்த கல் வந்துடும், பெரிய பாறையாவோ சின்ன கல் வந்துடும். அப்போ இடத்துக்கு கிராவிட்டி இருக்குல்ல, அது பிடிச்சி உள்ளே இழுத்துரும். உள்ளே இழுத்தா எங்கே வந்து விழுகும்? அந்த கல் தரை மேலே வந்து விழுகும். அப்போ அந்த கல் இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இருக்குது ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும். அட்மாஸ்பியர்னால் என்ன சார்? கேஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கும். அது வழியாக அந்த கல் பூந்து வருது வேகமாக. இதோட திக்னஸ் எவ்வளவு? 30,000 கிலோமீட்டர்ஸ், 30,000 கிலோமீட்டர்ஸ் கேஸ் இருக்குது நம்ம மேலே அழுந்திக்கிட்டு இருக்குது. அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். பார்ப்போம், அது மெட்டீரியல் தானே, அதை உரசிக்கிட்டு உள்ளே வருது. அப்போ அந்த மெட்டீரியலுக்கும் இந்த கல்லுக்கு நடுவில் என்ன ஆகும்? உரசிக்கிட்டு வந்தால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. கையை உரசுங்க, அதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரொம்ப நேரம் உரசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரம் கையே பற்றிக்கும், வலிக்காது, பற்றிக்கும், எரியுதுன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப நேரம் உரசுங்க, உரைச்சி பாருங்கள், எரியுதுன்னா என்ன அர்த்தம்? நெருப்பு ஹீட் அதிகமாகிட்டே போகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்தளவு உரசுன்னா பற்றிக்கும். அப்படி தானே ஆகுது. இதில் அந்த காலத்து சிக்கிமுக்கிகள் நெருப்பு ப்ரொடியூஸ் பண்ணானா வேறு கிரில்ஸ் என்ன பண்ணுவான்? அந்த கட்டையை வச்சு ஃப்ரிக்ஷன் தான், அளவுக்கு அதிகமாக ஹீட் பற்றிக்கும். எல்லாம் சாதாரண விஷயம், நம்மளை சுற்றிலே நடக்கிற விஷயம். எல்லாம் தெரியும், பேர் தெரியாது. எல்லாத்துக்கும் பேர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி ஒரு சில இதை தப்பாக புரிஞ்சு வச்சுருப்போம். மழை பெஞ்சாக்கா ஜில்லுன்னு இருக்கும், மழை பெஞ்சாலாம் டில்லுலாம் இருக்காது, அடுத்த நாள் ஹீட் ஆயிரும். ஏன் தூக்குது என்ன அப்படின்னு பார்ப்போம், ஹீட்டை தூக்கி விடுறது அப்படின்னு. ஆமாம், வெப்பம் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஹீட்டாக இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? என்ன சார் நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்க? ஆமாம் தானே, மழை பெஞ்சால் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே, மழை பெஞ்சா அடுத்த நாள் ஜில்லுன்னா இருக்குது, நைட்டே ஹீட் ஆயிரும். சூடு அதிகமாகிடும். ஆமாம், சரியாது. தண்ணி நிறையா ஊற்றிட்டாக்கா கூலிங் ஆகிரும், கம்மியாக ஊற்றுனாங்கன்னா ஹீட் அதிகமாகிடும். ஊற்றினா ஹீட்டு, அவ்வளோதான். ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் விச் மூவ் அரவுண்ட் தி சன் ஆர் மீட்ராய்ட்ஸ். சம்டைம்ஸ் தீஸ் மீட்ராய்ட்ஸ் கம் நியர் டு தி எர்த் அண்ட் டென் டு ட்ராப் அப் ஆன் இட். ஆமாவா, அது மேலே விழுந்துடும். எதனால் விழுகுது? எதனால்? கிராவிட்டினால். கிராவிட்டி. During this process, due to friction with air, the atmosphere, they get heated and burn. It causes a flash of light. திடீர்னு நைட்டில் கிராமத்தில் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து நட்சத்திரம் எரிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும். ஆமாம், அப்புறம் உடனே சொல்லுவாங்க கிராமத்தில், சின்ன வயசுலாம் நாங்களாம் பார்த்துருக்கோம், உடனே பச்சை மரத்தை பாரு இல்லைன்னா என்ன ஆயிரும், ஞாபகம் மறதி வந்துரும்பாங்க. எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் உடனே பச்சை இருட்டில் போய் எங்கே பச்சை மரம் தெரியும்? அது கருப்பாக தான் தெரியும் இருட்டில். ஏதோ சொல்லுங்கள். அதான் ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொன்று. நான் குழந்தையில மதுரை பக்கம் இருந்தேன், அங்கே அப்படி. நீங்கள் மேட்டூராமா, இந்த பக்கம் இப்படி. அது மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறேன். தெரியாதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு கட்டுக்கதையை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயோன்னு இவங்க அலறல் இந்த மனசு என்னெல்லாம் என்ன அவன் தாக்கி தாக்கி அங்கே ஏதாவது ஒரு கிளவியை கொண்டு விடுவானுங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதெல்லாம் வச்சு உங்களை ஏமாற்றுவான். சரியா? ரைட். லைக் இன்னும் சென்னை பக்கம் இருக்கிறவங்கள கேட்டாங்கன்னா அவங்க ஒரு சொல்லுவாங்க, அந்த பக்கம் அந்த சார் சென்னைனா இங்கேருந்து போனவங்களா இருக்கக்கூடாது, அந்த ஊரை பூர்வக்குடி மக்களாக இருந்திருக்கு. சம்டைம்ஸ் a meteorites a meter without being completely burnt fall on the earth
அண்ட் கிரியேட்ஸ் எ ஹாலோ. அது மீட் ரைட்ஸும்பாங்க. அங்கேருந்து சின்ன கல்லாக இருந்ததுன்னா வரும்பொழுது எரிஞ்சு சாம்பலாயிரும், பாதியில் காணாமல் போயிடும். பெரிய கல்லாக இருந்தால் எரிஞ்சிட்டே வரும், கீழே வந்து விழுந்துடும். 2016 கூட இந்த பக்கம் விழுப்புரம் இந்த பக்கம் விழுந்துருச்சு. உடனே பாம்பு போட்டானுங்க எதிர்கட்சிக்காரனுட்டானுங்க. ஒன்று எதிர்கட்சி பாம்பு போட்டான்ட்டான் எலெக்ஷன் சீர்குலைக்கு. அப்புறம் போய் பார்த்தாக்கா அங்கே எரிகல் கிடந்துச்சு. அதிர்ச்சியிலே ஒருத்தன் டிரைவர் வண்டியில் உட்காந்துன்னு செத்து அதில் தூங்கிட்டு இருந்தாங்க, செத்து போயிட்டான். எல்லாம் மூடணும் பழக்கம், என்ன பண்ணுறது. அப்பயும் கூப்பிட்டு சொல்கிறானுங்க. மொதல் நாள் மட்டும் அது ஹைலைட் ஆச்சு. அவன் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி செஞ்சு இது வந்துட்டு எரிகல்லுங்க இப்படி விழுந்துச்சிங்கன்னு சொல்கிறான். அதை அவனும் படிக்கலை, தெரிஞ்சால் தானே படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். யூ சி white is broad band like a white glowing path across the sky on clear staring night. It is a cluster of millions of stars. அதாவது இது எங்கே நமக்கு தெரியாது, நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. உயரமான இடத்துல போய் நின்றுட்டு பார்த்தோம்னா நைட்டில் கீழ்வானம்னு சொல்லுவாங்க, எண்டு, பூமியோட எண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மேலே தெரியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இதான் பூமின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்க்குறீங்க, பூமியை சுற்றிலன்னா அவன் பளிச்சுன்னு ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடு எதனால் உருவாகுது அப்படின்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடைய லைட்டு. அதை விட்டுருங்க, அது சூரியன்லேருந்து வர லைட்டு. இப்படி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்தது நமக்கு இங்கேருந்து அதோட வெளிச்சம் இருக்குல்ல. அது இங்கே இருக்கிறோம், சுற்றிலும் நட்சத்திரம் இருக்குது. மேலே உச்சியில் போய் பார்க்கணும், சுற்றிலும் எதுவும் இது இருக்கக்கூடாது. உயரமான இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பளிச்சுன்னு. அதுக்கு பேர் என்னது, கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது. அந்த நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்தது என்னன்னு சொல்கிறாங்க, மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்ஸினா என்ன சார், கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது சார். அப்போ யூனிவர்ஸ்னால் என்ன சார், கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, படமாக போடுறேன். வராருங்க, இங்கே பாருங்க, இதுதான் யூனிவர்ஸ். இருக்கிறதுலே பெருசாக தான் சொல்லியிருப்பேன் சரியா. அதில் இந்த ஒரே ஒரு புள்ளி தான் இது. அதுக்குள்ளே கோடிக்கணக்கான நட்சத்திரம். இதில் ஒரே ஒரு புள்ளி, அதுதான் இது பெருசு பண்ணுறோம், அதான் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். இதில் இந்த இடத்துல ஒரே ஒரு புள்ளி, அதுதான் இது சூரியன், ஸ்டார். நம்ம அதில் சுற்றிட்டு வர ஒரு புள்ளி, அதுதான் நம்ம. அப்போ கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது கேலக்ஸி. கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தது இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கேலக்ஸி, அதான் யூனிவர்ஸ். இப்போ நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, இதில் இந்த லைட்லாம் இருக்குல்ல, இந்த லைட்டு தான் நமக்கு எப்படி தெரியுது, உயரமான இடத்துல நைட்டில் போய் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியும் சரியா. அது எதோட வெளிச்சம், இந்த மில்கி வே கேலக்ஸி, அதாவது நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய கேலக்ஸி பேர் என்னது, மில்கி வே கேலக்ஸி. அதில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரம் ஒளி தான் என்னாவது நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதை தான் சொல்கிறாங்க, அந்த ஒளி தெரியுது இல்லையா, பார்த்துருக்கீங்களா அப்படின்றாங்க. திஸ் பேண்ட் இஸ் மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பேண்ட் இஸ் மில்கி வே கேலக்ஸி. மில்கி வே கேலக்ஸினா என்னது, நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி. கேலக்ஸினா கோடிக்கணக்கான நட்சத்திரம். அப்படி எத்தனை கேலக்ஸி இருக்குது, கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்தால் தான் யூனிவர்ஸ். அப்போ எவ்வளோ பெருசு பார்த்துக்கோங்க, ஓகேவா. சரி, அவர் சோலார் சிஸ்டம் இஸ் தி பார்ட் ஆஃப் திஸ் கேலக்ஸி. எந்த கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி. இன் ஏன்ஷியன் இந்தியா இட் வாஸ் இமேஜினேட்டட். அப்போ அவனுக்கு நாலேஜ் இல்லை. இமயமலை அந்த ஏரியாவில் இருக்கலாம், பார்க்குறான் சுற்றியும் பளிச்சுன்னு இருக்கு. ஆகாய கங்கைன்ட்டானு, ஆகாஷ் கங்கா, வடக்கன்ஸ் ஆகாஷ் கங்கா, ஆகாயம். அங்கே ஒரு கங்கை இருக்காமா, அந்த கங்கை தான் எங்கே வந்து இறங்குது, இமயமலையில் இறங்கி இவங்களுக்கு வட இந்தியாவில் ஓடுதுன்னு கற்பனை. அப்புறம் சிவனோட அதை கற்பனை பண்ணி அந்த ஆகாஷ் கங்கை யார் தலையில் உட்காந்துருக்காரு, சிவனோட தடையில் கொண்டையில். ஒரு படத்தில் கூட ரஜினிகாந்த் சொல்லுவார், கொண்டையில் ஒரு பொண்டாட்டி உட்காந்துருக்கிறா, இடுப்பில் ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, 2 பேரும் என்ன படாத போல படுத்துறாங்கப்பா அப்படின்னு. அதான் அந்த சிவன்மா வருவார், அதான் அந்த ஆகாஷ் கங்கை. இன் ஏன்ஷியன் இந்தியா இட் வாஸ் இமேஜினேட்டட் டு பி river of light flowing in the sky, thus it was named as ஆகாஷ் கங்கா. அங்கே வடமொழியில், எதில், சமஸ்கிருதத்தில். இது நம்ம வழி வார்த்தை கிடையாது. ஆகாஷ் ஷிஷெல்லாம் நம்மளது கிடையவே கிடையாது. The galaxy is the huge system of
பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், அதான் சொல்கிறாங்க பாருங்க, கேலக்ஸி அண்ட் கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் கேஸஸ். தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்ஸிஸ் தட் மேக் யூனிவர்ஸ். ஓகேவா? கோடிக்கணக்கான ஸ்டார் சேர்ந்தது கேலக்ஸி, அது மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது என்னது யூனிவர்ஸ். இட் இஸ் டிஃபிகல்ட் டு இமேஜின் ஹவு பிக் த யூனிவர்ஸ். கற்பனையே பண்ண முடியாது. சரியா? பாருங்க எக்ஸாம்பிள், இந்த மேலே படம் பார்த்தோம்ல, கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தால் மில்கிவே கேலக்ஸி. இதில் எங்கே இருக்குது மில்கிவே கேலக்ஸி? ஒரு பென்சிலோட பொட்டு அளவு கூட இல்லை. அது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி இருக்குது. அதில் நம்ம ஸ்டாரை கண்டுபிடிக்க முடியுமா? இதுலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார் தெரிய மாட்டேங்குது. அதுலேருந்து பிரிச்சுட்டு வந்தாக்க நம்ம பூமி தெரிய மாட்டேங்குது. பூமிக்குள்ள நம்ம இருக்க எங்கே இருக்குன்னு தெரியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? பூமியோட கம்பேர் பண்ணால் நம்ம எத்தலுண்டு திமிங்கலம் தான் பூமி அப்படின்னாக்கா, திமிங்கலத்து மேலத்தில் அதோட முடியில் ஒரே டிப்பு தான் யார்? நம்ம ஒவ்வொருத்தனும் டிப்பு. அப்போ யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணுங்க, நம்ம யார்? ஒன்றுமே கிடையாது. அதுக்குள்ளே இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ரைட், அவ்வளோதான் இருக்குது. இங்கே நடுவில் ஐயோ சார் மேலோகம் இதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் எங்கே இருக்குது என்னென்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். மேலோகம், சொர்க்கலோகம், அப்புறம் என்ன இருக்குது, நரகலோகம், அப்படிலாம் எதுவும் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம், இருக்குதா இல்லையான்னு. சயின்டிஸ்ட் ஆர் ஸ்டில் ட்ரையிங் டு ஃபைண்ட் அவுட் மோர் அண்ட் மோர் அபவுட் இட். இவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிட்டா இன்னமும் நம்ம அந்த பழைய கதையில் நம்பிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் தெரியாதப்ப ஓ கடவுள் படைச்சாரு இது அப்படிங்க இப்படிங்க ஏமாத்துறதுக்காக, அதெல்லாம் தாண்டி எங்கேயே போயிட்டோம். சொல்லுங்கள். இன்னமும் அதை ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறோம், இந்த அறிவை வளர்க்குறோமா இல்லையான்னு தெரில. அங்கே போய் திரும்ப பழைய கதையை பேசிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகல நம்ம? அதான் ஏட்டு சுரக்காய் கறி கூடாதுன்னு சொல்லி அங்கே பிரேக் போட்டான் அவங்கள. அப்படி இருக்காதீங்க, மாறுங்க. சயின்டிஸ்ட் ஆர் ஸ்டில் ட்ரைங் டு ஃபைண்ட் மோர் அண்ட் மோர் அபவுட் இட். இதை பற்றி இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு நம்ம +1 +2 பார்ப்போம். இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானுச்சு, அதுக்கு முன்னாடி என்னென்ன தியரிலாம் இருந்தது அப்படின்னு பார்ப்போம். வெரி குட். வி ஆர் நாட் சர்டைன் அபவுட் இட்ஸ் சைஸ். இதுவரை கண்டுபிடிக்க முடியல. மில்கிவே கேலக்சியினுடைய ஆர்பிட்டே கண்டுபிடிக்க முடியல நம்மளால். அப்போ யூனிவர்ஸோட ஆர்பிட்டுன்றாங்க. டயாமீட்டர், ரேடியஸ், அதை எப்போ கண்டுபிடிக்க முடியும்? எல்லையே கிடையாது. வி நோ தட் ஆல் ஆஃப் அஸ், யூ அண்ட் ஐ, பிலாங் டு தீஸ் யூனிவர்ஸ். சொன்னோம் இல்லையா, நீங்கள்னாலாம் யார்? இந்த யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டு. பூமினா அதில் ஒரு பார்ட்டு, சூரிய குடும்பத்தில் ஒரு பார்ட்டு, மில்கிவே கேலக்சியில் ஒரு பார்ட்டு, யூனிவர்ஸில் ஒரு பார்ட்டு. இதான் சொல்கிறாங்க. எர்த்து எதுக்குள்ளே இருக்குது? சோலார் சிஸ்டத்துக்கு. இங்கே யூனிவர்ஸுக்குள்ளே கேலக்ஸி, கேலக்சிக்குள்ளே மில்கிவே கேலக்ஸி, அது ஒன்று. அதுக்குள்ளே இது, அதுக்குள்ளே எர்த். என்ன டயக்ராம் இது? வென் டயக்ராம். ரைட், ஓகே. இதில் ஆன்சர் பண்ணணும் நீங்கள் தான். ஹவு டஸ் எ பிளானட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டார்? ஸ்டாருக்கும் பிளானட்டுக்கு என்ன வித்தியாசம்? அவ்வளோதான். ஹீட்டையும் லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணால் ஸ்டார், இது ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கிட்டேருந்து வாங்கிக்கும் போதும், அவ்வளோதான். அதேமாதிரி ஸ்டார்லேருந்து பிரிஞ்சு வந்த கல், அவ்வளோதான். அடுத்தது, வாட் இஸ் மீன் பை சோலார் சிஸ்டம்? சோலார், தட் இஸ் சன், அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் celestial bodies like planets, meteorites, satellites. அவ்வளோதான். கஷ்டமா? அப்படி புரிஞ்சுட்டு அப்படியே எழுதணும். இதை என்ன பண்ணிடுவானுங்க, 4 லைன் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி எழுது அந்த வார்த்தையை மாற்றி எழுதுனா மார்க் வராது. அதுக்கு பேர் படிப்பு கிடையாது, மாற்றணும். அதுக்கு தான் நோட்ஸ் வேறு, கைடு வேறு வாங்கிக்குவோம் நம்ம தானே. ஆமாம். நேம் ஆல் த பிளானட்ஸ் அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன். ஆர்டராக எழுதணும். யார் வரா? மெர்குரி, வீனஸ், எர்த்து, மாசு, ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன். தமிழில் ஈஸியாக நாங்கள் வச்சுக்கலாம், மாற்றி 4. ரைட், ஓகே. ஒய் எர்த் இஸ் கால்டு யூனிக் பிளானட்? அங்கே மட்டும் தான் லிவிங் திங்ஸ் இருக்குது. என்ன காரணம்? அங்கே ஹீட்டை ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக இல்லை, தண்ணி இருக்குது, கேஸஸ் இருக்குது, அவ்வளோதான். வை டு வி சி ஒன்லி ஒன் சைட் ஆஃப் தி மூன் ஆல்வேஸ்? Because it takes same time for both, for its rotation and revolution.
ஓகேவா? அப்படி தான். அடுத்தது வாட் இஸ் எவ்வளோ நாள் அது? 27 days. ரைட். வாட் இஸ் யூனிவர்ஸ்? வாட் இஸ் யூனிவர்ஸ்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மில்லியன் ஆஃப் கேலக்ஸிஸ். மெனின்னு போட்டால மில்லியன் ஏகப்பட்டது. ஆமாம், கரெக்ட் ஆன்சர். த பிளானட் நோன் அஸ் தி எர்த்ஸ் ட்வின், which is the third nearest planet to the sun. All the planets move around the sun in என்ன பார்த்து? elongated path. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, எல்லாமே எந்த டைரக்ஷனில் போனால் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. இப்படி போகும். ரைட், அது பின்னாடி வரும் பார்ப்போம். போல் ஸ்டார் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன் நார்த். அஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் தி ஆர்பிட்ஸ் ஆஃப். Very good. Filling the blanks. A group of dash forming various patterns is called a dash. A group of stars. இது குழந்தைங்களுக்கு எழுதுனது. ஆமாம், என்னது கால்டு? கான்ஸ்டலேஷன்ஸ். அதாவது ஒரு 10-15 அந்த மாதிரி, ரொம்ப இருக்காது. கோடிக்கணக்கில் போயிட்டு என்னவாயிரும், அது கேலக்ஸியாக மாறிடும். A huge system of stars is called galaxy. Dash is the coldest celestial body to the our earth. Sorry, closest எது? மூன் தான் இருக்கிறதுலே, மூன் தான். Dash is the third nearest planet to the sun. தி எர்த். தி சேர்த்திக்கணும். ஆமாவா? ஏன்? யூனிவர்சல் அது மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. Planets do not have their own dash and dash. Very good. யார் அது வாய்ஸ் இப்போ வந்தது? யாருங்கம்மா? ஓ, ஜியாலஜிஸ்டா. எங்கம்மா வரமாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும்?